மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம். நான் எந்த ஒரு வேத பகுதியும் மார்க்கில் பெருசாக வாசிக்க போகிறதில்ல. ஆனால் மார்க் 16ஆம் அதிகாரத்துக்குள்ளே இன்றைக்கு நாம் போகிறோம். மார்க் 16 எதை பற்றி பேசுது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இயேசுனுடைய உயிர்த்தெழுதலை பற்றி பேசுது. அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்த பிறகு என்ன செஞ்சார், என்ன சொன்னார் அப்படின்றதெல்லாம் கவர் பண்ணுதுங்க. அதில் இருக்கிற முதல் பெரும் பகுதி மார்க் 16:1 முதல் 14 அந்த வசனங்கள் என்ன போதிக்குதுன்னா, இயேசுடைய உயிர்த்தெழுதல் உண்மையிலே நடந்தது. இயேசு உண்மையிலே உயிர்த்தெழுந்தார். நாம் அதை நம்ப வேண்டும். அதுக்கு சில நம்பாதபடிக்கு நமக்கு சில தடைகள் இருந்தால் கூட நம்ம என்ன செய்யணுமோ செஞ்சு நம்பணும். ஏன்னா அது உண்மையிலே நடந்தது. இயேசுடைய உயிர்த்தெழுதலை நாம் நம்பணுன்றது தான் அந்த மார்க் 16:1 முதல் 14 ஆகிய வசனங்களுடைய மெயின் பாயிண்ட்டாக தெரியுது. அதை நீங்கள் வாசித்தீங்கன்னா, நான் வாசிக்க போகிறதில்ல, நீங்கள் வாசித்தீங்கன்னா மார்க் 16:1 முதல் 14 வாசித்தீங்கன்னா என்ன பார்ப்பீங்க? அங்கே இயேசு உயிரோடு எழும்புறார். எழும்பி சிலர்கிட்ட காட்சி அளிக்கிறார். அந்த பெண்கள்கிட்ட, மகதலேனா மரியாள், அப்புறம் இன்னொரு 2 பேர்கிட்ட, எம்மாவூர் சீஷர்கள் காட்சி அளித்து அவங்க இயேசுவை பார்த்துட்டேன்னு போய் மற்ற சீஷர்கள்ட்ட சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த சீஷர்கள் இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நம்புறது அவங்களால நம்ப முடியல. கஷ்டப்படுறாங்க, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஆரம்பத்தில். யார்? இயேசுனுடைய மெயின் சீஷர்கள். அந்த 11 சீஷர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் ஈவன் அந்த பிக் 3, அந்த மெயின் 3 சீஷர்களையும் எடுத்துக்கோங்க, பேதுரு, யாக்கோபு, யோவான், எல்லாருமே இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நம்புறதுக்கு கஷ்டப்படுறாங்க. அவங்களால அதை ஏற்றுக்கொள்ள முடியல ஆரம்பத்தில். அவங்களால அதை ஜீரணிக்க முடியல ஆரம்பத்தில். எந்த அளவுக்குன்னா இயேசுவே அவங்கள கடிந்து கொள்ளுகிறார். இதெல்லாம் பார்க்கலாம் பாருங்கள். நீங்கள் அதை 11ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா, 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா அவங்க நம்ப மாட்டாங்கன்றது தெரியுது. அப்புறம் 14ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா இயேசுவே எல்லாருக்கும் காட்சி அளித்து எல்லாரையும் கடிந்து கொள்ளுகிறார், ரெபியூக் பண்ணுறாரு. அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம், அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர்களை கடிந்து கொண்டாருன்னு அப்படியே வருது 14ஆம் வசனத்தில். இதை அப்படியே பைபிளை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. வேறு எந்த ஒரு இதுலையும் இப்படி நடக்காது பாருங்கள். பைபிள் அற்புதமான புஸ்தகம். கிறிஸ்தவத்தின் மிகப்பெரிய ஆட்கள் இவங்கெல்லாம். யார்? இயேசுனுடைய சீஷர்கள், கிறிஸ்தவத்தினுடைய ஜெயன்ஸுங்க இவங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், திருச்சபையை உருவத்தில் தொடக்கி வச்சு அற்புதமாக நடத்தினவங்க அந்த கிறிஸ்தவத்தின் ஆரம்பத்தில் பாருங்கள். அவங்க இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நம்புறது கஷ்டப்படுறாங்க. அது இயேசு அவங்கள கடிந்தும் பேசுகிறாரு. அதெல்லாம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டாங்க. நீங்கள் நினைப்பீங்க இதை விட்டுருக்கலாமேன்னு. ஏன்னா இதை வச்சு சிலர் ஆட்சேபனை எழுப்புவாங்க. பார்த்தீங்களா, நீங்கள் இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், உயிரோடு இருக்காருன்றீங்க, அவருடைய சொந்த சீஷர்லேயே ஆரம்பத்தில் நம்பல, கஷ்டமாக இருந்ததில்லை, அப்போ நாங்கள் எப்படி நம்ப முடியும்? இன்னைக்கு இதை வச்சுக்கிட்டு ஆட்சேபனை எழுப்புறவங்களும் இருக்கிறாங்க. இதெல்லாம் மறைச்சி வச்சிருக்கலாமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் மறைச்சி வைக்கலை. மார்க்கில் மட்டும் பதிவு செய்யப்பட்டது மட்டும் இல்லாமல் மத்தேயிலையும் இதை பார்க்கலாம், லூக்காவிலையும் இதை பார்க்கலாம், எல்லா சுவிசேஷங்களையும் இதை பார்க்கலாம். உண்மையிலே அப்படி தான் நடந்தது. இயேசு உயிர்த்தெழுந்தார். அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. சீஷர்கள் நம்ப முடியல, ஏற்றுக்கொள்ள முடியல, ஜீரணிக்க முடியல. கொஞ்சம் டைம் ஆச்சு, அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இயேசுவும் கடிந்து கொள்கிறார். இதெல்லாம் ஏங்க அப்பட்டமாக நம்ம பைபிளை ரெக்கார்ட் பண்ணியிருக்குது? சில காரியங்கள் காமிக்குது பாருங்க. இது பைபிள் உண்மையை பேசுகிற புஸ்தகம், சத்தியத்தை சொல்லுகிற புஸ்தகம். எதையும் மறைச்சு வைக்கிறது இல்லை. சத்தியத்தை அப்படியே சொல்லிடுதுன்றது மட்டும் இல்லை, வேற ஒரு நோக்கமும் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன் இது நம்ம பைபிளில் இப்படி பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு தெரியும். சில நேரம் நமக்கும் கஷ்டமாக இருக்குது. இயேசு உயிர்த்தெழுந்துட்டாருன்னு நம்புறது சில நேரம் நமக்கும். சிலர் அதை நல்லா ஃபுல்லாக நம்புகிறாங்க. சிலர் அதை குறித்த சந்தேகங்கள் அவங்களுக்கு இருக்குது. உண்மையிலே உயிர்த்தெழுந்துட்டாரா, இன்றைக்கு உண்மையிலே உயிரோடு இருக்கிறாரா அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. நான் சொல்கிறது வெளி உலகத்தில் இருக்கிறவங்கள மட்டும் சொல்லலை, சபைக்குள்ளே இருக்கிறவங்களே இயேசுடைய உயிர்த்தெழுதலை சில நேரம் சந்தேகப்படுறாங்கன்றது கடவுளுக்கு தெரியும். நான் நினைக்கிறேன் நம்முடைய நல்லதுக்கும் இதை பதிவு செஞ்சுருக்கிறார். இதன் மூலமாக நம்மளை ஊக்கப்படுத்துகிறார் தேவன். பாரு, இவங்களே ஃபஸ்ட்டு நம்பலை, பிறகு நம்பி பெரிய காரியங்களை செஞ்சாங்க. ஆகவே பயப்பட வேண்டாம். இன்றைக்கு இதை குறித்த டவுட்ஸ் இருந்தால், நம்பிக்கை பெருசாக இல்லைன்னா கூட தொடர்ந்து கவனிங்க. அதை இது உண்மையான்னு பாருங்கள். ஒரு நாள் நாமளும் நம்பாதவர்கள் கூட நம்பி சீஷர்களை போல ஆகலாம். இப்போ ஒரு பக்கம் ஊக்கப்படுத்துகிறார், இன்னொரு பக்கம் கடிந்து கொள்கிறார். நம்பாதவர்களை கடிந்து கொள்கிறார், நம்புன்றார்.
அது என்ன கஷ்டமாக இருந்தாலும் அதுக்கேற்ற ஆதாரத்தை பார்த்து நம்பு. ஏன்னா இது உண்மையிலே நடந்தது, இதற்கு நல்ல ஆதாரங்கள் உண்டு. இந்த ஆதாரங்களை பார்க்கும்போது, கேட்கும்போது, யோசிக்கும்போது நம்ப தோணும். நம்பிக்கை யாரும் இன்னொருத்தர் மேலே நம்பிக்கையை ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதை நம்பணும்னு நம்ம யாரையும் சொல்ல முடியாது. ஒருத்தரை ஃபோர்ஸ் பண்ணி ஒரு காரியத்தை நம்ப வைக்கவே முடியாது. நம்ம முடியுன்றீங்க ஏங்க, நம்மளே ஃபோர்ஸ் பண்ண முடியாதுங்க. இனிலேருந்து நான் இதை நம்ப போகிறேன், நடக்காது அப்படிலாம். நம்புறது விசுவாசிக்கிறதுன்னு தமிழ் பைபிள் அந்த வார்த்தை தான் வருது. வேணே நான் நம்புறதுன்னு சொல்கிறேன், ஏன்னா சிம்பிளான வேர்டுன்றது. தமிழ் பைபிள் வார்த்தை விசுவாசிக்கிறது. விசுவாசிக்கிறது என்ன அர்த்தம்? உறுதியாக நம்புறது. இது நம்புறதுன்றது வெறும் ஒரு டிசிஷனில் மட்டும் வந்துடாது. சரி, எனக்கு தெரில அவர் உயிர் தெழுந்தாரா இல்லையா, ஆனால் இன்னிலிருந்து நான் நம்ப போகிறேன், அப்படி கிடையாது. இது உண்மைன்னு தெரிஞ்சாதான், ஓரளவுக்கு இது உண்மைன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதை நம்புவோம், இல்லைன்னா நம்ப மாட்டோம். அப்போ இது உண்மையா இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். இதற்கு ஆதாரம் இருக்குதா, எந்த அளவுக்கு இருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இதற்கான ஆதாரங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு கிடையாது. இந்த பகுதியினுடைய மெயின் அப்ளிகேஷனே இயேசு உயிர் தெழுந்துட்டார், உண்மையிலே உயிர்ந்து தெழுந்துட்டார். இதை நீங்கள் நம்புங்க, இதற்கான ஆதாரங்கள் உண்டு. அதுதான் இந்த பகுதியினுடைய மெயின் பாயிண்ட்டு. ஆனால் இன்றைக்கு நான் அங்கே போக போகிறது இல்லை. இன்றைக்கு நான் இன்னொரு காரியத்தை பேச விரும்புகிறேன். அது ஏன்னா, இன்றைக்கி நான் ஆதாரம் கொடுக்க போனேன்னா, பாருங்கள், இதெல்லாம் ஆதாரம், இயேசு உயிர் தெழுந்துட்டார்னு ஆதாரம் கொடுக்க போனால் சிலர் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்கன்னா, உங்கள் மத்தியிலேயே கூட சிலர் எப்படி இருக்கீங்கன்னா, சரிங்க அப்படி ஆதாரம் இருக்குன்னே வச்சுப்போங்க, நல்ல ஆதாரம் இருக்குன்னு வச்சுக்கலாம், நானும் அந்த ஆதாரத்தை நம்பிட்டேன்னு வச்சுப்போம், கன்வின்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுப்போம். ஆமாம், ஆதாரம் இருக்கா, அவர் உயிரோடு எழும்பிட்டார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாருன்னு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணிட்டா கூட என்னங்க பிரயோஜனம்? அது ஏங்க நான் நம்பணும்? அதை நம்பி என்னங்க ஆக போகுது? அதை நம்புறதுனால எனக்கு இன்றைக்கு என்ன லாபம் அப்படின்னு உங்களில் சிலர் யோசிக்கலாம், கேட்கலாம். அதற்கான பதிலை தான் இன்றைக்கு நான் தர விரும்புகிறேன். ஏன்னா அதை மூல தெரிஞ்சுக்கலன்னா, பாருங்கள், இயேசு உயிர் தெழுந்தார்ன்றது உண்மை, அதுக்கு நல்ல ஆதாரம் இருக்குது. ஆனால் அவர் உயிர் தெழுந்ததுனால அது எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் உதவுது. அவருடைய உயிர் தெழுதல் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துது. பொதுவாக ஜனங்களுடைய மைண்ட் செட்டே எப்படின்னா, இதனால் எனக்கு என்னங்க நல்லது, இதனால் எனக்கு எதாவது நன்மை இருக்கா? இன்றைக்கி சொல்கிறாங்க பாருங்கள், இந்த ரீல் பார்க்குற ஒரு காலம் ஆயிடுச்சு இல்லையா? இந்த ரீலை பார்க்கணுமா இல்லையான்னு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 செகண்ட்லேயே தீர்மானிச்சிட்றாங்களாம். அது எப்படி தான் தீர்மானிப்பாங்களோ எனக்கு தெரில. 2-3 செகண்டில் தீர்மானிச்சிடுவாங்களாம். அது அந்த நேரத்தில் தீர்மானம் எடுத்தாச்சு, அவ்வளோதான். பார்க்குறதா, பார்க்கலையா அடுத்த ரீல். இப்போ எதை வச்சு தீர்மானம் எடுக்கிறாங்க? ஏதோ கணக்கு வச்சுருக்காங்க. இது இன்ட்ரெஸ்டாக இருக்கும், ஜோக்காக இருக்கும், அல்லது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும், ஏதோ ஒரு கணக்கு வச்சு தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி இயேசு உயிர் தெழுந்தார் என்பதற்கு ஆதாரங்களை நான் தர்றதுக்கு முன்னால் இந்த ஆதாரங்களை கேட்க உங்களை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். அது எப்படி செய்ய விரும்புகிறேன்னா, இயேசுடைய உயிர் தெழுதலுடைய முக்கியத்துவம், அதனுடைய பயனை முதல்ல பேச விரும்புகிறேன். அதுதான் இன்றைக்கு பார்க்க போகிறேன். இயேசுடைய உயிர் தெழுதலுடைய முக்கியத்துவம், பயன், அது எவ்வளோ முக்கியம், அது எவ்வளோ பயன் உள்ளது. அந்த பயனில் தான் நமக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்றது வரும் பாருங்க, சரிங்களா? ஆனால் வெறும் ப்ராக்டிக்கல் மட்டும் கிடையாது, முக்கியத்துவத்தையும் கவனிக்கணும். கடவுளுக்கு ஏற்ற காரியம் பாருங்க. கடவுள்கிட்ட மனிதர்கள் எப்படி கடவுள்கிட்ட வராங்க? ஏதாவது கிடைக்குமான்னு வருவாங்க, நிச்சயமாக கிடைக்கும். கடவுள்கிட்ட வந்தால் நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் நமக்கு தரத்துக்கு மட்டும் அவர் இல்லை, அவர் நம்மையும் தாண்டியவர். கரெக்டு தானே? அவர் பொழப்பே நமக்கு தரதுக்கு தானா? அவர்கிட்ட வந்தால் நிச்சயம் கிடைக்கும் உங்களுக்கு. நாங்கள் பேசுகிற கடவுளை நம்பினீங்கன்னா, அவர்கிட்ட வந்தீங்கன்னா, அவரை அணுகுனீங்கன்னா நிச்சயமாக நன்மை பெறாமல் போவே மாட்டீங்க. ஆனால் அவர் அதையும் தாண்டி பெரியவர். உங்களுக்கு நன்மை செய்கிறது மட்டும் இல்லை, அவர் அதையும் தாண்டி மகிமையானவர். கடவுள் எப்பவுமே அப்படி தான். கடவுளோட சம்மந்தப்பட்ட காரியங்கள், சத்தியம் எல்லாமே, இந்த வேதத்தின் சத்தியம் எல்லாமே ப்ராக்டிக்கல் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் பெனிஃபிட்டும் இருக்குது, ப்ராக்டிக்கல் பயனும் இருக்குது, அதையும் தாண்டி இருக்குது. நம்ம பேசுகிற காரியங்கள்லாம் ரொம்ப ரொம்ப உன்னதமான காரியங்கள், அதுலேருந்து பயனடைவோம். ஆனால் அதையும் தாண்டி சில முக்கியமான காரியங்கள் அதில் இருக்குல்ல. உயிர்த்தெழுதல் அப்படி தான், இயேசுடைய உயிர்த்தெழுதல் அப்படி தான். இது உங்களுக்கு உதவுதுன்றதுனால மட்டும் முக்கியம் இல்லை.
இயேசுனுடைய உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவமும் தாக்கமும் உங்களையும் தாண்டி போகுது. அது எல்லாத்தையுமே மாற்றுது, எல்லாத்தையுமே பாதிக்குது. ஆகவே இன்றைக்கு அவருடைய உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவத்தை பார்ப்போம், பயனை பார்ப்போம், முக்கியத்துவத்தையும் பயனையும் பார்ப்போம். The significance and the relevance of the resurrection of Jesus Christ. அது இன்றைக்கு. அப்போ அடுத்த வாரம் இயேசுடைய உயிர்த்தெழுதலுக்கான ஆதாரத்தை பார்ப்போம். தி எவிடன்ஸ் ஃபார் த ரிசரக்ஷன். இன்றைக்கு சில காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். எவ்வளோ இருக்குது சொல்கிறதுக்கு, முக்கியத்துவம், பயன். அதில் சில காரியங்களை இன்றைக்கு நாம் சொல்லுவோம். நம்பர் 1, இயேசுடைய உயிர்த்தெழுதலினுடைய முக்கியத்துவம், பயன். நம்பர் 1, இயேசுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் அவர் யார், அவர் என்ன செஞ்சார்னுடைய அர்த்தம், முக்கியத்துவம் ஒன்றுமே தெரிஞ்சிருக்காது. ஒன்றுமே ஆக்சுவலாக வெளிப்படுத்தப்பட்டிருக்காது, தெளிவாய் தெரிஞ்சிருக்காது. இயேசு உயிர்த்தெழுந்ததுனால தான் அவர் யார், அவர் என்ன செஞ்சார் என்ற அந்த காரியமே தெளிவாகுது, உறுதிப்படுத்தப்படுது. It is Jesus' resurrection that validates and clarifies the truth about his person and work. இயேசு உயிரோட எழும்பலன்னா எப்படி இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. சும்மா கற்பனை செஞ்சு பாருங்க எப்படி இருந்திருக்கும்னு சொல்றேன். அவர் யார், அவர் என்ன செய்ய வந்தார்ன்றதே தெளிவாக யாருக்குமே புரிஞ்சிருக்காதுங்க. அவருடைய மேன்மை யாருக்குமே புரிஞ்சிருக்காதுங்க. உயிர்த்தெழுதல் இல்லாமல் அவரை முற்றிலும் தப்பாக புரிஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் செய்ய வந்ததையும் தப்பாக புரிஞ்சிருப்பாங்க. அவர் உயிரோட எழும்புறதுனால தான் அவர் யார், அவர் என்ன செஞ்சார் என்பதனுடைய உண்மையான மேன்மையும் அர்த்தமும் முக்கியத்துவமும் தெளிவுபடுத்தப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது. இப்படி சொல்றேன். இன்றைக்கு நம்ம இயேசுவை ரொம்ப பெரிய ஒருத்தராக நினைக்கிறோம், ரொம்ப மகிமைக்கு துதிக்கு பாத்திரராக நினைக்கிறோம். இன்றைக்கு நம்ம இவ்வளோ பாடலை பாடணுமே, யாரை வணங்கணுங்க, யாரை துதிச்சோங்க, யாரை ஆராதிச்சோங்க? இயேசுவை தானே ஆராதித்தோம். மியூசிக் அருமையாக இருக்குன்றதுனால யாரை ஆராதிக்கிறோன்னு மறந்துடக்கூடாது இல்லையா? இயேசுவை தான் ஆராதித்தோம். அப்போது இயேசுவை ஆராதிக்கிறோம், அவரை கடவுளாக நம்ம இன்னைக்கு ஆராதிக்கிறோம். ஆனால் இதெல்லாம் எப்படி தொடங்கி இருக்கும்னு நீங்கள் யோசித்து பார்க்கணும். நான் கேட்குறேன், ஒரு யூத கும்பல், யூதர்கள் அவங்களுடைய ஒரு கும்பல் திடீர்னு ஒரு மனுஷனை ஆராதிச்சிருப்பாங்களா? இந்த மண்ணில் நடந்த ஒரு மனுஷன், அதுவும் அவமானப்பட்டு கல்வாரி சிலுவையில் மரித்த ஒரு மனிதனை அவர்கள் எப்படி ஆராதிக்க தொடங்கினார்கள்? யூதர்கள், இவங்க சாதாரண மக்கள் கிடையாது. உலகமே விக்கிரக ஆராதனையிலையும் மற்ற மனுஷனை பெருசாக உயர்த்தி ஆராதிக்கிற ஒரு விதமாக இருந்தால் கூட பாருங்க, உலகத்தில் அப்படி இருக்காங்க இல்லையா? ஒருத்தர் ஓரளவுக்கு பெருசாக வந்துட்டாங்கன்னா உடனே அவங்களை கடவுளாக்கிடுவாங்க, அவங்களுக்கு ஒரு கோயில் கட்டிடுவாங்க, ஆராதிச்சிருவாங்க. அப்படியும் இருக்குது உலகத்தில் ஒரு கூட்ட மக்கள். அந்த காலத்துலேயும் அப்படி இருந்தது. சிலர் விக்கிர ஆராதனை என்ற வழிமுறையில் போவாங்க, சிலர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஹீரோஸை கடவுளுக்கு சமமாக நினச்சி அவங்கள வணங்குறது அப்படிலாம் இருப்பாங்க. ஆனால் யூதர்கள் ஒருபோதும் அப்படி போகிறது கிடையாது. அவங்களுக்கு தெரியும் தேவன் ஒருவரே, அவங்களுக்கு தெரியும் தேவன் காணக்கூடாதவர், அவங்களுக்கு தெரியும் தேவன் ஆவியாகவே இருக்கிறார். அவங்க ஒருபோதும் இந்த மாதிரி வணங்குறவர்களே கிடையாது. சும்மா ஒரு மனுஷனை ஒரு ஹீரோனால அவன் கடவுளாக வணங்கவே மாட்டாங்க யூதர்கள். இப்போ நான் கேட்குறேன், எவ்வளோ பெரிய ஹீரோவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சாதனையை செஞ்சாலும், இந்த பூமியில் நடந்த ஒரு மனுஷன், இந்த மண்ணில் நடந்த ஒரு மனுஷன், அவமானப்பட்டு சிலுவையில் மரித்த ஒரு மனுஷனை எப்படிங்க ஆராதிக்க தொடங்கினாங்க? ஒரே ஒரு வழக்கம் தாங்க இருக்கு, அவர் உயிரோடு எழும்பிட்டார். உயிரோடு எழும்பிட்டது அவரை குறித்த எண்ணத்தை தலையில மாத்திருச்சு அவங்களுக்கு. அவர் உயிரோட எழும்புனதுனால தான் அவருடைய உண்மையான மேன்மையை தெரிஞ்சது அவங்களுக்கு. அந்த உயிர்த்தெழுதல் தான் போதிச்சது. என்னன்னு போதிச்சது? ஆஹா, இவர் வெறும் ஒரு மனுஷன் அல்ல, வெறும் சூப்பரான மனுஷன் மட்டும் அல்ல, இவர் தேவகுமாரன், இவர் தேவனாகவே இருக்கிறார். இதை தான் சொல்லிட்டு இருந்தார் அப்பத்திலிருந்து. தேவகுமாரன் தேவகுமாரன் சொன்னார், நம்ம வேற என்னத்தையும் நினச்சிக்கிட்டோம். ஆனால் இவர் உண்மையிலே தெய்வமாகவே இருக்கிறார். இவரை போல யாருமே இல்லை. அவர் உயிரோட எழும்புலன்னா பாருங்க, அவர் ஒரு மனுஷனுக்கு சமமாக இருந்திருப்பார். என்ன சூப்பரான ஆளாக இருந்தாலும் ஒரு மனுஷனுக்கு தான் சமம். அவர் ஒரு மனுஷன் தான். மனிதர்களே நீங்கள் லெவல் போட்டுக்கலாம், நம்பர் 1 மனுஷன் கூட சொல்லிக்கலாம். வேணாங்க இயேசுவை போட்டுக்கலாம். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அவர் வெறும் அவ்வளோதான், நம்பர் 1 மனுஷன். ஆனால் உயிர்த்தெழுதல் என்ன காமிக்குது? இவர் மனுஷன் மட்டும் இல்லைப்பா, இவர் தெய்வம். அந்த உயிர்த்தெழுதல் தான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிச்சு பாருங்க. இவர் ஒரு மனுஷன் கிடையாது.
யூதர்களை கன்வின்ஸ் பண்ணுறது லேசான விஷயம் கிடையாதுங்க. யூதர்கள் பார்க்காத அற்புதமா, அடையாளமா, கேள்விப்படாததா, என்னங்க என்ன ஒரு பெரிய லெகசி, என்ன ஒரு சரித்திரம் இருக்குது. சிவந்த சமுத்திரம் வந்து மோசேயின் கையை நீட்டினப்போ 2 பிளந்தது. எலியா எலிசாலாம் என்ன மாதிரி அற்புதங்கள் செஞ்சாங்க. அப்போ யூதர்களை இம்ப்ரெஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இயேசு வந்து அவர் அற்புதம் செய்கிறப்போ அவங்களே ஆச்சரியப்பட்டாங்க, என்ன இவரோ இந்த மாதிரி வேற லெவலில் பண்ணுறாரு என்ன. ஆனாலும் அவங்களுக்கு அதை தாண்டி யோசிக்க முடியல பாருங்க. என்ன இருந்தாலும் அவர் மனுஷன் தானே அப்படின்ற ஒரு எண்ணம். ஆனால் அவர் உயிர் தெளிந்த பிறகுதான் அவங்களுக்கு தெளிவாகுது. அதனால தான் இவர் வேற லெவலில் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அற்புதம். மனுஷன் மாதிரியே நடந்துக்கல இவர். உதாரணத்துக்கு அந்த படகுல சீஷர்களும் இயேசுவும் போயிட்டு இருக்கிறப்போ இயேசு தூங்கிட்டு இருக்கிறாரு இல்லையா. அவர் கடவுள் மட்டும் இல்லை, மனுஷன், அதனால தான் தூங்கிட்டு இருந்தார். உண்மையிலே தூங்கிட்டு இருக்காரு, நடிக்கல, தூங்கிட்டு இருக்கிறாரு. படகு முழுகிற லெவலுக்கு போயிடுச்சு, காற்றும் ஒரே புயலும். சீஷர்கள் வந்து எழுப்புறாங்க, ஆண்டவரே எழும்பு எழும்பு எழும்பு, அவ்வளோதான் உயிரே போகுது. இப்போ ஒரு நல்ல ஒரு தேவ மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பாரு? ஒரு நல்ல தேவ மனுஷனாக இருந்தால், நல்ல ஒரு விசுவாசம் தான் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அந்த நேரத்தில்? எந்திரிச்சு ஆண்டவரே, ஒரு நல்ல ஒரு யூத மனுஷனாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோபின் தேவனே, மோசேயின் தேவனே, சமுத்திரத்தை 2 பிளந்த தேவனே, இப்போ இந்த சமுத்திரத்தை அமைதி ஆக்கும் அப்படின்னு ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா. இன்றைக்கு இருந்தால் நல்ல விசுவாசியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவரே நீர் இதை அடக்க, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் நம்ம ஜெபிக்கிறோன்னு நம்ம சொல்லியிருப்போம். கரெக்டாக இயேசு என்ன பண்ணார்? எந்திரிச்சு கிட்டத்தட்ட எப்படி தெரியுமா என்ன பண்ணுறாருன்னா, கடலை பார்த்து வாயை மூடுன்னு சொல்கிற மாதிரி. அவர் அங்கே நல்ல ஒரு தேவ மனிதன் மாதிரி ஒன்றும் நடந்துக்கல, கடவுள் மாதிரியே நடந்துக்கிறார். எந்திரிச்சு அமைதின்றாரு, போதும் இறையாதே அமைதலாருன்றார், கமாண்ட் பண்றாருங்க, கடலை கமாண்ட் பண்றாரு. இது வந்து ஒரு மனுஷன் நடந்துக்கிற மாதிரி இல்லைங்க, நல்ல விசுவாசி, இது கடவுள் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிறாரு. இதெல்லாம் வந்து அவங்களுக்கு பிறகுதான் புரிய வந்தது பாருங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவங்களுக்கு ஓ இதனால தான் இப்படி நடந்துக்கிட்டாரு இவரு. அவர் போதனையும் அப்படிதான். அவர் உயிர்த்தெழுறதுக்கு முன்னாலேயே அவர் போதனையெல்லாம் கேட்டாங்க. அவங்க வேற லெவலில் இருந்தது பாருங்க. யூதர்கள்ட்ட போதிக்கிறது லேசான காரியம் இல்லை. என்ன மாதிரி ரபி, அவங்களுக்கு இல்லாத ரபியா, அவங்களுக்கு இல்லாத போதனையா, பழைய ஏற்பாடு இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் இயேசு போச்சப்போ அசந்துட்டாங்க. என்ன இப்படி அதிகாரத்தோடு போதிக்கிறாரு, நாங்கள் யாரும் வேற யாரும் இவ்வளோ அதிகாரத்தோடு போதிச்சு கேட்டதே இல்லை அப்படின்னு ஆச்சரியப்பட்டாங்க. ஆனால் உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு புரியுது, ஓஹோ இது அதிகாரம்னா வேற லெவல், கடவுளுடைய அதிகாரத்தோடு போதிக்கிறாரு. இவர் வெறும் மனுஷன் இல்லை, இவர் செஞ்சதெல்லாமே வெளிப்படுத்துது, இவர் வெறும் மனுஷன் இல்லை. அதே மாதிரி தான் அவர் வாழ்ந்தார். அவருடைய வாழ்க்கையே வித்தியாசமாக இருந்தது, தனித்தன்மையாக இருந்தது. பாவம் செய்யாமல் வாழ்ந்தார். இதை வந்து ஓரளவுக்கு நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அவர் வாழ்கிறப்பவே நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. அவர்கிட்ட தப்பே கண்டுபிடிக்க முடியல. அவரே சில நேரம் ஓப்பனாக சேலஞ்ச் பண்ணுறாரு. அவருடைய எதிரியில் பார்த்தே சொல்கிறார் ஒரு தடவை, என்கிட்ட ஒரு குறை கண்டுபிடி பார்ப்போன்னு. ஒரு குறை இந்த மாதிரி நம்ம சொல்லுவோமா? ஐயோ டேஞ்சர். ஏன்னா யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட குறை கண்டுபிடிக்கலாம். கரம் வச்சா குறை கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் குறை இருக்கு. ஓப்பனாக இவர் சொல்கிறார், எதிரியில் பார்த்து என்கிட்ட ஒரு குறை கண்டுபிடி பார்ப்போன்னு. ஒருத்தனுக்கும் யாருக்கும் கண்டுபிடிக்கும் முடியல. அவருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னால் பொய் சாட்சியை கொண்டு வந்து அவர் இப்படி சொல்லிட்டார் அப்படி சொல்லிட்டாருன்னு பொய் சாட்சியின் மூலமாக பொய்யை கிளப்பி தான் அவரை பொய் குற்றச்சாட்டு சொல்லி தான் அவரை வந்து குற்றப்படுத்தி மரண தண்டனைலாம் கொடுத்தாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான வாழ்க்கையை வாழ்ந்தார். அப்புறம் போய் அவ்வளோ பாடுபட்டு அவமானப்பட்டு மரிச்சார். இது வந்து பார்க்குற ஜனங்களுக்கு புரியல, எப்படி இவ்வளோ நல்லா வாழ்ந்தவர் இப்படி போய் அவமானப்பட்டு மரிச்சாரு. இதுக்கு சம்பந்தமே இல்லையா. அவர் வாழ்ந்த வாழ்க்கை, யூதர்களை பொறுத்த வரைக்கும் நல்லா வாழ்ந்தா அவங்களுக்கு நல்லா வாழ்க்கை போகும் சூப்பராக. எப்படி நல்லா வாழ்ந்தா சூப்பராக போகும். அப்படி தலையில் இருக்கு இயேசு கிட்ட சூப்பராக வாழ்ந்தார். பாடுபட்டு அவமானப்பட்டு மரித்தார். புரியல அவங்களுக்கு. உயிர் தெழுந்த பிறகுதான் புரியுது, ஓஹோ அவர் நாம நினைச்சதை விட பர்ஃபெக்டா வாழ்ந்தார், ஒரு பாவம் கூட செய்யல. பழைய ஏற்பாடு சொல்லுச்சே, பழுதற்ற ஆட்டுக்குட்டின் இவர் தான் அது. அவர் ஏன் இப்படி வாழ்ந்தார்னா நமக்காக கல்வாரி சிலுவையில் போய் மரிக்க வேண்டும். அவருடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிக்கல, நம்முடைய பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சாரு. இதனால தான் பர்ஃபெக்டா வாழ்ந்தாரு. நமக்காக போய் நம்ம பாவத்தை சுமந்து மரிக்கும்படி
இவர் வெறும் ஒரு சாதாரண மனுஷன் இல்லை. சாதாரண மனுஷன் இவ்வளோ பெர்ஃபெக்டாலாம் வாழ்ந்திருக்க முடியாது. சரித்திரத்தில் எந்த மனுஷனும் வாழ்ந்ததே கிடையாது அப்படி. ஆனால் இவர் வாழ்ந்தார். அதுவே அவர் கடவுள் என்பதை காண்பிக்குது. அவருடைய மரணமும் தெளிவாச்சு பாருங்க. உயிர்த்தெழுந்த பிறகு தாங்க எல்லாமே தெளிவாச்சு. அந்த தெளிவோட தாங்க ஆக்சுவலா இந்த புஸ்தகங்கள், புதிய ஏற்பாட்டில் இருக்கிற புஸ்தகங்கள்லாம் எழுதப்பட்டது. நல்லா கவனிங்க. அவர் உயிர்த்தெழுந்த பிறகுதான் அவர் யார், அவர் என்ன செஞ்சார்ன்ற குறித்த தெளிவே உண்டாச்சு. சரிங்களா? கிறிஸ்தவ சரித்திரத்தை படிச்சீங்கன்னா நீங்க அதை பார்ப்பீங்க. அந்த தெளிவு உண்டாயிடுச்சு. அதை முதல்ல பிரசவம் பண்றாங்க. எடுத்த உடனே புக் எழுதல அவங்க. ஏன்னா இயேசு என்ன சொல்லிட்டு போயிட்டாரு, உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கின்ட்டாரு. ஆனால் முதல்ல அவங்க ஃபோக்கஸ் பண்ணது என்னது? தெளிவு வந்துருச்சா, ஆவியானவர் வந்துட்டாரா, உலகமெங்கும் போய் பிரசவம் பண்ண தொடங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் உட்காந்து புக் எழுதுறாங்க. புக் எழுதுறப்போ அந்த தெளிவோட தான் எழுதுறாங்க. உயிர்த்தெழுதல் கொண்டு வந்த ஒரு தெளிவு. அவர் யார், அவர் என்ன செஞ்சார்னு உயிர்த்தெழுதல் தெளிவுபடுத்திருச்சு, உறுதிப்படுத்திருச்சு. அது இல்லைன்னா இயேசுவை என்னன்னு நினச்சிருப்பாங்க? நான் கேட்குறேங்க, இயேசு வெறும் சூப்பராக வாழ்ந்து பாடுபட்டு அவமானப்பட்டு மறித்து அப்படியே கதை முடிஞ்சிருந்ததுன்னா என்ன நினச்சிருப்பாங்கன்னா, ஏதோ ட்ரை பண்ணார், அவர் பிளான் ஒர்க் அவுட் ஆகலை, சரி நல்ல எஃபர்ட், ஆனால் அதை ஃபாலோ பண்ண இப்படி தான் முடியும் போல இருக்கு, பாடில் போய் முடியும், அவமானத்தில் போய் முடியுன்ற முடிவுக்கு தான் வந்திருப்பாங்க. அவர் யார், அவர் என்ன செஞ்சிருக்கிறார்ன்றதனுடைய மேன்மை, அதனுடைய அர்த்தம், அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. இன்றைக்கு நாமும் புரிஞ்சிருக்க மாட்டோம். புதிய ஏற்பாடு எழுதக்கூடப்பட்டிருக்காது. இந்த புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் பின்னால, வார்த்தைக்கும் கீழாக அடிப்படையாக இருக்கிறது அவருடைய உயிர்த்தெழுதல். அப்படியே இந்த புதிய ஏற்பாட்டு வார்த்தையோட கலந்து விட்டது. அது எப்படி கடல்ல உப்பு கலந்து இருக்குதோ அந்த மாதிரி கலந்துருக்கு. சின்ன பிள்ளைகிட்ட பார்த்து உப்பு கடலில் இருக்குன்னு சொன்னால் பிள்ளை கேட்கும், அதே எப்படி இருக்குது, எனக்கு பார்த்தா தெரியலையே, கடல் தான் தெரியுது, உப்பு தெரியலன்னு. மேலோட்டமாக பார்க்குது. தண்ணி எடுத்து வாயில் வச்சா உப்பு டேஸ்ட் வரும்ல, அந்த மாதிரி தான் புதிய ஏற்பாடும். இது வாசிக்கிறப்போ ஒவ்வொரு பேஜ்லையும் அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார்னு சொல்லிக்கிட்டே இருக்காது. ஆனால் அவர் உயிர்த்தெழுந்தார்ன்றதை வச்சு தான் எழுதப்பட்டது. இது இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார் என்பதை தான் வச்சு எழுதப்பட்டது. இதை பார்க்க பார்க்க உண்மையிலே அதை நீங்கள் அந்த உயிர்த்தெழுதல் போன்ற காரியங்களை இது எந்த அளவுக்கு உள்ள உரிவு இருக்குன்றதை பார்ப்பீங்க. அதனால தான் பவுல் பாருங்கள், ரோமர் 1:5 இப்படி சொல்கிறாரு, அப்படி உயிர்த்தெழுதல் தான் அவர் யார் என்பதை நிரூபித்தது. ரோமர் 1:5 இயேசுவை பற்றி சொல்கிறாரு. 4ஆம் வசனம் முடிகிறது எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அப்படின்னு 4ஆம் வசனம் முடியுது. 5ஆம் வசனம் வாசிக்கிற ரோமர் 1:5, மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். அப்போ இயேசுக்கு 2 சைடு இருக்கு. ஒரு பக்கம் அவர் உண்மையிலே மனுஷன், தாவீதின் வம்சத்தில் வந்தவர், மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். ஆனால் அவருக்கு இன்னொரு சைடு இருக்கு. அது என்னது? அவர் தேவன், தேவனுடைய குமாரன், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கார். சொல்லுங்க, உயிர்த்தெழுதலினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். அவர் ஃபர்ஸ்ட்லேருந்தே தேவகுமாரன் தான், ஆனால் உயிர்த்தெழுதல் அதை பலமாய் நிரூபித்தது. சிலுவையில் ரோம நூற்றுக்கு அதிபதி அப்போவே பார்த்து தேவகுமாரன் சொல்கிறான், ஆனால் அவனுக்கு முழு வெளிப்பாடு இல்லை. அவர் தேவகுமாரனாக இருந்தார்னு சொல்கிறான். தமிழ் அப்படி வராட்டிலாம் அப்படி தான் சொன்னான் அவன். ஆங்கிலத்தை போய் பாருங்கள், கிரேக்க மொழியை போய் பாருங்கள். ட்ரூலி திஸ் மேன் வாஸ் த சன் ஆஃப் காட். உண்மையிலே இந்த மனுஷன் தேவகுமாரனாக இருந்தார். ஏன் இருந்தார்? இறந்துட்டார்ல, இருந்தார், ஆனால் இப்போது மறிச்சிட்டாரு அப்படின்றான். அவனுக்கு ஃபுல் வெளிப்பாடு இல்லை, பவுலுக்கு தான் வெளிப்பாடு கிடைச்சிது. இவர் உயிர்த்தெழுதல் மூலமாக தான் ஆக்சுவலாக யாருன்றதே தெரிய வருது, நிரூபிக்கப்படுது. அவர் யார், அவர் என்ன செஞ்சார் என்ற அந்த காரியம், அதனுடைய மேன்மை உயிர்த்தெழுதல்னால தெளிவுபடுத்தப்படுது, உறுதிப்படுத்தப்படுது, கிளாரிஃபைடு அண்ட் வேலிடேட்டட். 2வது, உயிர்த்தெழுதலுடைய முக்கியத்துவத்தை பார்க்குறோம். இது எவ்வளோ முக்கியம். இது இல்லைன்னா இயேசுவே புரிஞ்சிருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் யாரும் புரிஞ்சிருக்க மாட்டாங்க. புதிய ஏற்பாடு கூட எழுதப்பட்டிருக்காது. அவர் யார் அப்படின்ற வெளிப்பாடு கிடைச்ச உடனே அவங்களுக்கு எப்படி ஆயிடுச்சு, இவர் சொன்ன வார்த்தையை நம்ம நிச்சயமாக ரெக்கார்ட் பண்ணி
பழைய ஏற்பாடோடு சேர்த்துடணும். பழைய ஏற்பாடு பத்தாது. இப்போ இவர் என்னைக்கு வந்து சில வார்த்தைகளை பேசினாரோ, இந்த வார்த்தைகளை சேர்க்காம தேவனுடைய வார்த்தைன்னு ஒரு காரியத்தை நம்ம பார்த்து சொல்ல முடியாது. எல்லாம் உயிர்த்தெழுதல் தான் அந்த ஒரு இதை கொடுக்குறது அவங்களுக்கு. ரெண்டாவது, நம்முடைய ரட்சிப்புக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம், அவர் யார், அவர் என்ன செஞ்சார்ன்ற புரிஞ்சுக்கிறதுக்கே உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம்னு பார்த்தோம். இப்போ வந்து நம்முடைய ரட்சிப்புக்கு அவருடைய உயிர்த்தெழுதல், இயேசுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம், அதுதான் ரெண்டாவது. இயேசுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் ரட்சிப்பே உண்டா இருக்காதுங்க. இயேசு உயிரோட எழும்புனதுனால தான் இன்றைக்கு ரட்சிப்பு சாத்தியமாக இருக்குது. அதை நம்ம பெற்றிருக்கிறோன்றத உறுதியும் நாம் பெறலாம். இப்படி சொல்கிறேன், இயேசுடைய உயிர்த்தெழுதல் தான் நம்முடைய ரட்சிப்பை சாத்தியமாக்குது, அதை குறித்த உறுதியையும் கொடுக்குது. Without Jesus' resurrection, there would be no salvation for us. It is Jesus' resurrection that makes our salvation possible and sure. அவருடைய உயிர்த்தெழுதல்னால தான் ரட்சிப்பு சாத்தியமாக இருக்குது. அவர் உயிர்த்தெழுதல்னால அந்த ரட்சிப்பை குறித்த உறுதி நமக்கு கிடைக்கலாம். இயேசுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் ரட்சிப்பே இருக்காதுங்க. நம்ம ரட்சிக்கப்படவே முடியாதுங்க. ஏன்னா இயேசுடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் சிலுவை வந்து ஒரு பெரிய ட்ராஜடி மாதிரி தான் ஆயிடும். உயிர்த்தெழுதலே நடக்கலைன்னா சிலுவை வந்து ஒரு பெரிய அசம்பாவிதம், நடக்கக்கூடாத ஒன்று, ஒரு பெரிய தீமை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்கும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா ஒரு பெரிய விபத்து, பாவங்க அவருக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி முடிச்சிருக்கணும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இயேசு உயிரோட எழும்புனது தான் என்னத்தை காண்பிச்சது, சிலுவை வந்து ட்ராஜடி கிடையாது, அக்கம்ப்ளிஷ்மெண்ட், இருக்கிறதுலே பெரிய சாதனை தான் அது. உயிர்த்தெழுதல் தான் அதை சிலுவையே நமக்கு தெளிவுபடுத்துது பாருங்க. உயிர்த்தெழுதல் தான் சிலுவைக்கே வல்லமை இருக்குதுன்றதை காண்பிக்குதுங்க. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா சிலுவைக்கு வேல்யூவும் இல்லை, வல்லமையும் இல்லை. உயிர்த்தெழுதல் இருக்கிறதுனால தான் சிலுவைக்கு வேல்யூவும் வல்லமையும் இருக்கு. இயேசு உயிரோட எலும்பலன்னா எப்படி சொல்றது? இமேஜின் தட் ஜீசஸ் நெவர் ரோஸ் அகேன். இயேசு உயிரோட எலும்பலன்னு சும்மா ஒரு நிமிஷம் அப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. அப்படின்னா வெறும் சிலுவை ஒருத்தரை ரட்சிக்க முடியாது. உயிர்த்தெழுதல் இல்லாமல் யாருக்கும் ரட்சிப்பு வர முடியாதுங்க. இதுதான் வேதத்தினுடைய தெளிவான போதனை. ஏன் நான் இப்படி அடிச்சு சொல்கிறேன்னா, நம்ம சிலுவையை வலியுறுத்தி பேசுகிறதுனால, எவ்வளோ வாரம் சிலுவை பற்றி பேசுனேன் நான், வலியுறுத்தி பேசுகிறதுனால ஒருவேளை அதனால் சிலர் இப்படி யோசிக்க வாய்ப்புண்டு. ஓ, அப்போ சிலுவையினால தான் ரட்சிக்கப்படுற, அப்போ அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்றது அவ்வளோ முக்கியம் கிடையாது. அவர் உயிரோட எழும்புனாலும் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், கிடையவே கிடையாது. பைபிள் கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி போதிக்குது. 1 கொரிந்தியர் 15 போகிறேங்க. 1 கொரிந்தியர் 15:17. 1 கொரிந்தியர் 15:17. நாம் எப்படிங்க ரட்சிக்கப்படுறோம்? அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். வெறும் அவருடைய மரணம் நம்மை ரட்சிக்கிறது இல்லை, அவருடைய மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல். அவர் உயிர்த்தெழுந்தாரா இல்லையான்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. எப்படியும் சிலுவையில் நமக்கு பாவத்துக்கான கிரயத்தை செலுத்திட்டாரு, அதனால் அதை நம்மளாலே நம்ம ரட்சிக்கப்படுவோம் அப்படின்றது நினைக்கிறது முற்றிலும் தவறு. உயிர்த்தெழுதல் இல்லைன்னா அவருடைய சிலுவைக்கு வேல்யூவும் இல்லை, வல்லமையும் இல்லை. 1 கொரிந்தியர் 15:17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால், பவுல் சொல்றார், ஒருவேளை கிறிஸ்து உயிரோட எழும்பலனா, கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். நல்லா கவனிங்க அந்த வார்த்தைகளை. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாய் இருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். என்ன சொல்ல வராரு? ஒருவேளை கிறிஸ்து எழும்பலன்னா நீங்கள் எவ்வளோ விசுவாசாலும் பத்தாது, உங்கள் பாவங்களில் தான் இருப்பீங்க. கிறிஸ்து உயிரோட எழும்பலனா நீங்கள் தலையில் நின்னா கூட, எனக்கிட்ட இவ்வளோ பெரிய விசுவாசம் இருக்குது, அவ்வளோ பெரிய விசுவாசம், என்ன சொன்னாலும் அந்த விசுவாசம் காலனாக்கு பிரயோஜனம் கிடையாது. பாவ மன்னிப்பை கூட நம்ம பெற்றிருக்க முடியாது என்றாரு. கிறிஸ்து உயிரோட எழுந்திராவிட்டால், உயிர்த்தெழுதல் எடுத்துட்டா
என்ன விசுவாசாலும், ஒருவேளை இயேசுவே விசுவாசா கூட, இயேசு வாழ்ந்தார், சூப்பரா வாழ்ந்தார், எனக்காக மரிச்சார், பாவங்களை சும்மா, அதெல்லாம் நம்பி உயிர்த்தெழுதலை நம்பலன்னா, உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்மள என்னன்றது அடுத்தது வரும். உயிர்த்தெழுதல் இல்லைன்னா உங்களுடைய விசுவாசம் அது என்னவா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய விசுவாசமாக இருந்தாலும் சரி, அது வீணாக இருக்கும். நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் என்ன விசுவாசம், பாவ மன்னிப்பு கூட கிடைக்காது. அந்த லாஜிக்கில் போனீங்கன்னா பாவ மன்னிப்பு கூட கிடைக்கலன்னா எந்த ஆசீர்வாதமும் கிடைக்காது. அவர்கிட்ட உண்மையிலே எதுவும் கிடைக்காது. பாருங்க, இது ஒரு காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துது. விசுவாசம்னு வர்றப்போ விசுவாசத்தில் நம்பர் 1 என்ன முக்கியம் தெரியுமா? நம்ம விசுவாசம் எவ்வளோ வலிமையானதுன்னு கிடையாது. நம்பர் 1 என்ன முக்கியம்னா, யாரை விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம், அதான் நம்பர் 1. விசுவாசம் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்றது ரெண்டாவது தான். ஃபஸ்ட்டு என்னங்க, யாரை விசுவாசிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோம். விசுவாசம்னு சொல்கிறோம், பைபிள் அந்த வார்த்தை வருது. ஆனால் விசுவாசம்னா என்னது? உறுதியான நம்பிக்கை. உலகத்தில் இருக்கவங்களுக்கு தான் உறுதியான நம்பிக்கை இருக்குது சிலதை பற்றி. உலகத்தில் ஒரு கூட்டமே இருக்குது, அவங்க பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடு இருக்கிறாங்க, பாசிட்டிவ் ஸ்பீக்கிங், பாசிட்டிவ் மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கிங், இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அவங்க என்ன சொல்லுவாங்க பொதுவாக, நீ நல்லா நம்பு, உறுதியாக நம்பு, ஹேவ் ஃபெய்த் இன் யுவர் செல்ஃப்னுவாங்க. அவங்களும் சில நேரம் ஃபெய்த்னு சொல்ல மாட்டாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அவர் ஒரே கருத்து தான், நல்லா ஸ்ட்ராங்காக கான்ஃபிடென்ட்டாக இரு. அப்போ அவங்களும் சிலதை பற்றி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, நம்மளும் சிலதை பற்றி கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறோம். யார் எவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்கிறது மட்டும் கிடையாது, அவங்க எதில் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறாங்க, எதில் நம்பிக்கையை வைக்கிறாங்க, தங்கள் மேலே நம்பிக்கையை வைக்கிறாங்க. உலகத்தில் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உன்னை நம்பு, தன் நம்பிக்கை உடையவனாரு. பிலீவ் யூ கேன் டூ இட், உன்னால் முடியும்னு நம்பு. பிலீவ் யூ டிசர்வ் இட், நீ இதுக்கு தகுதியானவன் நம்பு. அப்போ நீ நான் அதுதான் ஃபோக்கஸ், அவங்க விசுவாசத்தின் ஃபோக்கஸ், அவங்களுடைய நம்பிக்கையின் ஃபோக்கஸ். ஆனால் அவங்களுக்கும் நமக்கும் பெரிய வித்தியாசம் என்ன? அவங்களுடைய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம், நம்முடைய நம்பிக்கையும் ஸ்ட்ராங்காக இருக்கலாம். ஆனால் பெரிய வித்தியாசம் என்ன தெரியுமா? நாம் கிறிஸ்துவை நம்புகிறோம். கிறிஸ்துவை நம்புகிறோம், செத்த கிறிஸ்துவை நம்பவில்லை, உயிரோடு இருக்கிற கிறிஸ்துவை, ஆளுகிற கிறிஸ்துவை நம்புகிறோம். அதுதான் பெரிய வித்தியாசம். அப்போது யாரை நம்புகிறோம், எதை நம்புகிறோன்றது ரொம்ப முக்கியம். வெறும் ஸ்ட்ராங்காக நம்பினா பத்தாது, நாம் நம்புறது நிஜமா? நாம் கிறிஸ்துவை நம்புகிறோமே, அவர் இன்றைக்கு இருக்கிறாரா, உயிரோடு இருக்கிறாரா? அந்த கேள்வி ரொம்ப முக்கியம். அவர் இன்றைக்கு உயிரோடு இல்லைன்னா நம்ம என்ன வேணால் நம்பலாம், என்ன வேணால் சபைக்கு போகலாம், என்ன வேணால் பிரசங்கம் கேட்கலாம், ஒன்றுத்துக்கும் பிரயோஜனமே கிடையாது. பிரசங்கியார் செய்கிறதும் பிரயோஜனம் இல்லை, ஜனங்க கேட்குறதும் பிரயோஜனம் இல்லை. அப்படி ஆகிடும். அதை தான் பவுல் சொல்லுகிறார், உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எல்லாமே போச்சு. அவர் சொல்ல வர்றது என்ன? ஆனால் உயிர்த்தெழுதல் இருக்குது. அதுதான் அவருடைய பாயிண்ட். அங்கே உயிர்த்தெழுதல் இல்லைன்னா விசுவாசம் பிரயோஜனம் இல்லை, பாவ மன்னிப்பு கூட கிடைக்காது, எதுவுமே கடவுள்கிட்ட உண்மையிலே கிடைக்காது. ஆனால் உயிர்த்தெழுதல் இருக்குது. இயேசு உண்மையிலே உயிரோட எழும்பினார். அதுதான் 20ஆம் வசனத்துலேருந்து சொல்கிறார், இயேசு உண்மையிலே உயிரோட எழும்பினார். அப்படின்னு நான் அப்படியே அதை திருப்பி போடணும். இயேசு உயிரோட எழும்பினது உண்மைனா நம்முடைய விசுவாசம் வீண் கிடையாது, பாவ மன்னிப்பும் கிடைக்குது, எல்லாமே கிடைக்குது. என்ன சொல்ல வர்றாரு? உயிர்த்தெழுதல் இல்லைன்னா எல்லாம் போச்சு. ஏன்னா அந்த கொரிந்து சபையில் சில ஜனங்க உயிர்த்தெழுதல் இல்லைன்னா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்கிறாங்க. அதை நம்பலனா கூட பரவாயில்லன்ற மாதிரி இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு இப்படி போதிக்கிறார். இல்லை இதை விட்டுறக்கூடாது, இது போச்சுன்னா எல்லாம் போச்சு, இது இருந்தால் எல்லாமே இருக்கு. அப்போ இயேசு உயிரோட எழும்பிட்டாரா, அப்போ நம்முடைய விசுவாசத்துக்கு வேல்யூ இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ விசுவாசிக்கிறோன்றது முக்கியமாயிடுது. நம்முடைய விசுவாசத்தின் அளவின்படி நமக்கு கிடைக்கும், நம்முடைய விசுவாசத்தின் வலிமையின்படி நமக்கு கிடைக்கும், எல்லாம் முக்கியமாயிடுது. இப்போ the strength of our faith becomes more important when the object of our faith is real. நம்ம யாரை நம்புறோன்றது உண்மையா இருக்கும்போது நம்ம எவ்வளோ நம்புறோன்றது ரொம்பவே முக்கியமாக ஆயிடுது. இப்போ எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தையும் இந்த கிறிஸ்துவை நம்பி பெறலாம். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார். அவரை லேசாக நம்பினாலும் வேல்யூ இருக்குது, பெருசாக நம்பினா அதை விட பெரிய வேல்யூ இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் ஃபெய்த்லாம் இல்லைங்க, பரவாயில்லைங்க, இயேசுவை லேசாக நம்பினாலே ரொம்ப தூரம் போயிடுவீங்க.
ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். ஒரு சின்ன பிள்ளை லேசாக கை கொடுத்தாலே அப்பா பிடிச்சி தூக்கிடுவாங்கல்ல, அந்த மாதிரி இயேசுவை லேசாக நம்பினாலே அதுவே உங்களுக்கு பெருசாக உதவும் பாருங்க. அவரை இன்னும் நம்பினீங்கன்னா இன்னும் உதவும். அவரை நம்பி பாவம் மன்னிப்பை நீங்கள் பெறலாம், மற்ற ஆசீர்வாதங்களையும் பெறலாம். ஏன்னா அவர் உயிர் தெழுந்துட்டார். பாவ மன்னிப்பெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் பாருங்க. நீங்கள் யாராக இருந்தாலும், எவ்வளோ பாவம் செஞ்சுருந்தாலும், உங்கள் கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தாலும், இயேசு உயிர் தெழுந்துட்டார் அப்படின்னு நம்புங்க. உங்களுக்காக மரிச்சாருன்னு நம்புங்க, உயிர் தெழுந்துட்டார்னு நம்புங்க. அவரை நோக்கி கூப்பிட்டீங்கன்னா இப்போவே பாவம் மன்னிப்பை நீங்கள் பெறலாம். ஏன்னா அவருடைய உயிர் தெழுதல் என்ன காண்பிக்குது? சிலுவை ஒரு ட்ராஜடி கிடையாது, அது ஒரு சாதனை. 1 பேதுரு 1:3-4 பாருங்க. 1 பேதுரு 1:3-4 என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன்? உயிர்த்தெழுதல் இல்லாமல் ரட்சிப்பே உண்டாயிருக்காது. யாருக்கும் ரட்சிப்பு சாத்தியமாகவே இருக்காது. ஆனால் உயிர்த்தெழுதல் இருக்கிறதுனால ரட்சிப்பு சாத்தியமாக இருக்குது, பாவ மன்னிப்பு சாத்தியமாக இருக்குது, சுலபமாக சாத்தியமாக இருக்குது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்றத வேதம் ரட்சிப்பை பல விதத்தில் பேசுது. அதில் ஒரு விதம் அது மறுபடியும் பிறக்கிறது இல்லையா? ரட்சிப்பை எப்படி விவரிக்குது வேதம்? ஒவ்வொரு விதம் இந்த மறுபடியும் பிறக்கிறது, மறுபடியும் பிறக்கிறது. born again. வெளி உலகத்தில் போய் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்னன்னு யோசிப்பாங்க, நான் கிறுக்கு பிடிச்சிச்சான்னு. மறுபடியும் பிறக்கிறதா? என்னது மறுபடியும் பிறந்துட்டியான்னு போய் கேட்டு பாருங்க. அது என்னது மறுபடியும் பிறந்துட்டியான்னுவாங்க. ஆனால் பைபிள் அப்படி வர்ணிக்குது இல்லையா? ரட்சிக்கப்படுற ஒரு மனுஷன் மறுபடியும் பிறக்கிறான். தேவன் ஒரு புதிய பிறப்பை நமக்கு தருகிறார், ஒரு புதிய ஆரம்பத்தை நமக்கு தருகிறார். அதை பற்றி பேசுகிறப்போ பேதுரு பாருங்க உயிர்த்தெழுதலை எப்படி கொண்டு வராரு பாருங்க. இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் நாம மறுபடியும் பிறக்கிறதையும் எப்படி கனெக்ட் பண்றாருன்னு பாருங்க. 1 பேதுரு 1:3-4 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நிறைய வார்த்தைகள் இருக்கு, ஆனால் அந்த கனெக்ஷனை பாருங்க. ஃபர்ஸ்ட் 4ஆம் வசனத்தில் பாருங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே, எல்லாம் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். அப்ப அவர் உயிரோட எழுந்ததுனால தான் நம்மை மறுபடியும் ஜெனிப்பிக்கிறார். அவர் உயிரோட எழும்பலன்னா நாம மறுபடியும் பிறக்க முடியாது, ஜெனிப்பித்திருக்க முடியாது. ரட்சிப்புக்கு நாம் மறுபடியும் பிறக்கிறதுக்கு, நாம் ரட்சிக்கப்படுறதுக்கு அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம். இதனால தான் வேதத்தில் நாம் ரட்சிக்கப்படும்படி என்ன நம்பணும் அப்படின்னு வரும்போது உயிர்த்தெழுதலை நம்ப சொல்லுது. தெரியுமா உங்களுக்கு? நம்ம ரட்சிக்கப்படணும்னா என்ன நம்பணும்? ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படணும்னா என்னத்தை நம்பணுங்க? ரொம்ப ஒன்றும் நம்ப தேவையில்லை. ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு என்னங்க நம்பணும்? ரொம்ப மினிமமாக நம்பினா போதும். முதல்ல கிறிஸ்தவத்தில் எப்படி ரட்சிக்கப்படுறோம்? நாம நற்கிரியின் மூலமாக கிடையாது, கிரியை செஞ்சு கிடையாது, புண்ணியம் கட்டி கிடையாது. வெறும் இயேசுவை நம்பணும், விசுவாசிக்கணும் இல்லையா? அவ்வளோதான். அதுவும் இயேசுவை பற்றி ரொம்ப தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது, எல்லாமே தெரியணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் எல்லாமே தெரியும், பைபிள் காலேஜ் டிகிரி வேணும்னு கிடையாது. ஆனால் இயேசுவை குறித்து மினிமமாக சிலது தெரியணும், அதை நம்பணும். கரெக்டா? அது என்ன அந்த மினிமம்? முக்கியமான கேள்வி. ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன மினிமமாக நம்பணும்? என்ன மினிமமாக கேட்டிருக்கணும்? என்ன மினிமமாக நம்பணும், விசுவாசிக்கணும்? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமா? நாம் அதை நம்புகிறோமா? அந்த மினிமத்தை. இன்னொருத்தர் ரட்சிப்புக்கு நடத்தணும்னா கூட இது தெரியணும். நாம் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கோமான்னு உறுதிப்படுத்துறதுக்கும் இது தெரிஞ்சுக்கணும். அதை ஒருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு மினிமமாக என்ன நம்ப வேண்டும், என்ன விசுவாசிக்க வேண்டும்? ரோமர் 10ஆம் அதிகாரம் பாருங்கள். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9-10. தேவன் ரட்சிப்பை ரொம்ப ஈஸியாக்கி விட்டார். ஆனால் ஒரு மினிமம் இருக்கு, இதை நம்பி தான் ஆகணும், விசுவாசி தான் ஆகணும். அந்த மினிமம் என்னது? ரோமர் 10:9-10 என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய்.
ஒரு குறிப்பிட்ட பாருங்க, ஃபெய்த்தில் வந்து ஆப்ஜெக்ட் ஆஃப் ஃபெய்த் இருக்கு, ஸ்ட்ரெங்த் ஆஃப் ஃபெய்த் இருக்கு, கான்டென்ட் ஆஃப் ஃபெய்த். தேர் இஸ் அ கான்டென்ட் டு ஃபெய்த். சும்மா ஜென்ரலாக ஃபெய்த் கிடையாது, சும்மா ஜென்ரலாக கான்ஃபிடன்ஸ். ஒரு குறிப்பிட்ட கான்டென்ட்டை நம்ம விசுவாசிக்க வேண்டும் மினிமமாக ரட்சிக்கப்படணும்னா. என்ன கான்டென்ட்? பவுல் சொல்றாரு பாருங்க அந்த 9ஆம் வசனத்தில், தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசு உயிரோடு எழும்பிட்டார்ன்றதை உன் இருதயத்தில் விசுவாசிச்சேன்னா ரட்சிக்கப்படுவாய். எப்படி சொல்றாரு பாருங்க, உயிர்த்தெழுதலை கொண்டு வர்றாரு. ஒருவன் ரட்சிக்கப்படணும்னு என்ன நம்பணுமா? இயேசு உயிரோட எழும்பிட்டாருன்னு நம்பணும். மரித்தார் மட்டும் நம்பினா பார்த்தாது, உயிரோட எழும்பிட்டார்னு இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். 9ஆம் வசனத்தில் வாயினால் ஒரு காரியத்தை அறிக்கை செய்யணுன்றார். கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. அந்த வார்த்தைகளையும் பாருங்க, கர்த்தராகிய இயேசுவை. தமிழ் பைபிளில் அப்படி வந்துருச்சு, ஆங்கில பைபிள்லாம் வாசித்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக வரும். இயேசுவே கர்த்தர் என்று நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு. இயேசுவே கர்த்தர். ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா யூ ஷுட் கன்ஃபெஸ் வித் யுவர் மவுத் தட் ஜீசஸ் இஸ் லார்ட். எல்லாரும் சொல்லுங்க, ஜீசஸ் இஸ் லார்ட். சிம்பிளான வார்த்தை தான். எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே கர்த்தர். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதை சொல்லணுமா? ஏன்னா இதனுடைய அர்த்தம் ரொம்ப பெருசு. அர்த்தம் என்ன தெரியுமா? இயேசுவே கர்த்தர்னா இயேசு தான் எஜமான், சகலத்துக்கும் எஜமான். இயேசுவே கர்த்தர்னா இயேசு தான் ராஜாதி ராஜா, எல்லா ராஜாக்கும் மேலான ராஜா. இயேசுவே கர்த்தர்னா இயேசு தான் இஸ்ரவேலின் தேவன். பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் கர்த்தர் கர்த்தர்னு வருது பாருங்க, 6000 தடவை நினைக்கிறேன். உங்கள் பழைய ஏற்பாட்டில் கர்த்தர் 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 ஒவ்வொரு பேஜ்லையும் வருது. அந்த கர்த்தர் தான் சிவந்த சமுத்திரத்தை 2ஆய் பிளந்த தேவன். வல்லமையோடு இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவன். மன்னாவை வானத்திலிருந்து வர வச்ச தேவன். அந்த கர்த்தர் இவர் தான். இயேசுவே கர்த்தர் என்று வாயை திறந்து சொல்லணும்னா இவர் தான் அவர்னு சொல்லணுமா? இவர் தான் அந்த மெய் தெய்வம், இவர் தான் ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர், இயேசுவே கடவுள்னு சொல்றதுக்கு சமம் பாருங்க. அப்போ நான் கேட்குறேன், அவர் வெறும் சிலுவையில் மரிச்சு உயிரோடு எழும்பாம இருந்தா அப்படிப்பட்ட வார்த்தைகள், இயேசு வந்து வெறும் மரிச்சார் உயிரோடு எழும்பலன்னு ஒரு மனுஷன் நினைச்சா வாயை திறந்து இயேசுவே கர்த்தர்னு அர்த்தத்தோடு சொல்லுவானா ஒரு மனுஷன்? சொல்லவே மாட்டான். எஜமான், ராஜாதி ராஜா, ஆண்டவர், மெய் தெய்வம். ஆனால் 2000 வருஷம் முன்னால் மரிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. யார் அப்படி வாய் திறந்து சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், அவர் ஆளுகிறார், திரும்ப வருவார். இதை நம்புறவங்க தான் வாயை திறந்து இயேசுவே கர்த்தர்னு உண்மையிலே சொல்ல முடியும் பாருங்க. அதாவது அவருடைய உயிர்த்தெழுதல் மேல ஒரு நம்பிக்கை இருந்தால் தான் இந்த வாயிலிருந்து இந்த வார்த்தையே வரும்ன்ற அவ்வளோ பெரிய வார்த்தை இது, இயேசுவே கர்த்தர். அதனால தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார், ஆவியானவருடைய உதவி இல்லாமல் யாருமே இயேசுவே கர்த்தர்னு சொல்ல முடியாதான். No one can say Jesus is Lord without the help of the Holy Spirit. அப்போ ஒருவன் ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப மினிமம் தான் செய்யணும், நம்பணும். ஒன்றும் இல்லை, மினிமமாக நம்பினா போதும், மினிமமாக வாய் திறந்து சொன்னால் போதும். ஆனால் அந்த மினிமம் என்ன? மினிமம் என்னங்க? இந்த வசனங்கள்லேயே இருக்குது. 3 சொல்கிறேன் மினிமம், ரொம்ப சொல்ல விரும்பல நான். மினிமம்ன்ட்டு ரொம்ப சொன்னால் அர்த்தமே போயிடும். மினிமம் உடைய அர்த்தம், தேவன் வந்து ரட்சிப்பை ரொம்ப ஈஸி ஆக்கிட்டார். நமக்கு கஷ்டமான வேலை அவர் எடுத்துக்கிட்டார். வானத்திலிருந்து பூமி வரைக்கும் வந்தது அவர், பர்ஃபெக்டாக வாழ்ந்தது அவர், பாடுபட்டு மரித்து உயிரோடு எழுந்தது அவர், பிரசங்கியார்களை எழுப்பி இப்போ பிரசங்கம் பண்ணு, இதெல்லாம் கஷ்டமான வேலை, எல்லாத்தையும் அவர் எடுத்துக்கிறார். கஷ்டமான வேலையை ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு ரொம்ப சுலபமாக்கி விட்டுறாரு. ஒன்றும் இல்லை, மினிமமாக தெரிஞ்சுக்கோ, நம்பு. என்னத்தை நம்பணும்? இயேசு வெறும் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது, அவர் தேவகுமாரன் என்பதை நம்ப வேண்டும். 2வது, இயேசு நம்முடைய பாவத்துக்காக மரிச்சார் என்பதை நம்ப வேண்டும். 3வது, இயேசு உயிர்த்தெழுந்தார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நம்ப வேண்டும். இந்த 3ஐயும் நம்பலன்னா ரட்சிக்கப்பட முடியாது. இயேசு வெறும் ஒரு சாதாரண மனுஷன்தான், என்ன இருந்தாலும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு நினச்சா ரட்சிக்கப்பட முடியாது. இல்லை, அவர் ஒரு மனுஷனுக்கும் மேலாய் இருக்கிறார். இயேசு மரிச்சார், ஏன் பாவங்களாக மரிச்சார், ஆனால் உயிரோட இல்லைன்னு நம்மனா கூட ரட்சிக்கப்பட முடியாது. அப்படி வேதத்தின்படி போனீங்கன்னா அப்படிதான்.
என் பாவத்துக்காக மரிச்சார், உயிரோட எழும்பினார், இன்றைக்கு உயிரோட இருக்கிறார். ஆனால் இது முக்கியம். ஏன் இதை சொல்கிறேன்னா, நாம் 4 பேருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்கிறோம்னா என்ன சொல்லணும்னு கூட நமக்கு தெரியணும்ல. நாம் சொல்கிறத வச்சு தானே அவங்க நம்புவாங்க. நாம் சில காரியங்களை சொல்லி அவங்க அதை கேட்டு புரிஞ்சுக்கிட்டால் தான் அவங்க நம்புவாங்க. நிச்சயமாக இந்த 3த்தையும் கவர் பண்ணாமல் விட்டுறக்கூடாது. இயேசுவர் ஒரு சாதாரண மனுஷன் கிடையாது. அவர் தேவகுமாரன், தேவனாகவும் இருக்கிறார். இயேசு நம் பாவங்களுக்காக மரித்தார். இயேசு உயிரோட எழும்பினார், இன்றைக்கும் உயிரோட இருக்கிறார். மினிமமாக இதை நம்பணும். அப்போ தான் அந்த வார்த்தைகளே வாயிலிருந்து அர்த்தத்தோடு வரும். கர்த்தராகிய இயேசு, இயேசுவே கர்த்தர். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அவருடைய உயிர்த்தெழுதல் இல்லாமல் ரட்சிப்பே கிடச்சிருக்காது. அவருடைய உயிர்த்தெழுதலை நாம் நம்பலனாலும் ரட்சிப்பு கிடைக்காது. ரட்சிக்கப்பட்டவனுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்கும், உண்மையான விசுவாசிக்கும் விசுவாசி இல்லாதவனுக்கும் ஒரு வித்தியாசம் என்னது? விசுவாசி உயிர்த்தெழுதலை நம்புகிறான், இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்புகிறான். அவ்விசுவாசி இயேசுடைய உயிர்த்தெழுதலை நம்புவதில்லை. இயேசுடைய உயிர்த்தெழுதல் ரட்சிப்பை சாத்தியமாக்குகிறது. அது மட்டும் இல்லை, இயேசுடைய உயிர்த்தெழுதல் ரட்சிப்பை உறுதிப்படுத்துது. அதாவது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோன்ற உறுதியை இயேசுடைய உயிர்த்தெழுதல் நமக்கு தருது. சிலர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, இப்போ நான் சொன்ன இந்த மினிமம் நம்பிட்டாங்க, உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, உண்மையான விசுவாசியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க ரட்சிக்கப்பட்டிருக்காங்கன்னு அவங்களுக்கே நிச்சயமாக தெரியல. இந்த மாதிரி நிறைய விசுவாசிகள் இருக்காங்க. சில எப்படி இருக்காங்க, சிலர்னா அப்படியே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. நம்ம ரட்சிப்பை குறித்த நிச்சயம் நமக்கு ஒரு நாளும் வந்துடக்கூடாது, எப்போவுமே ஒரு டவுட்லேயே இருக்கிறது நல்லதுன்னு நினைக்கிற ஒரு கும்பலும் இருக்குது. தெரியுமா உங்களுக்கு? அதாவது பாவம் மன்னிக்கப்பட்டுச்சா இல்லையான்னு சந்தேகத்தோடவே வாழணுமா, தேவன் நம்மளை ஏற்றுக்கொள்கிறாரான்னு சந்தேகத்தோடையே வாழணுமா, ஒரு நாள் பரலோகத்துக்கு போக போகிறோமா இல்லையான்னு சந்தேகத்தோடவே வாழணும். அது நல்லதுன்னு சொல்கிற கும்பலும் இருக்குது. ஏன் நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, அவங்களும் ஒரு லாஜிக் வச்சுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, அப்போ தான் நீ அலர்ட்டாக இருப்பேன், இல்லைன்னா அப்படியே ஒரு காம்ப்ளசன்ட் ஆகிடுவேல்ல, இல்லைன்னா அப்படியே ஓவர் தைரியம் ரிலாக்ஸ் ஆகிடுவேல்ல. இது ஒன்று அலர்ட்டாக வச்சுருக்கோம். பரலோகம் போனா இல்லையா இப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தா நீ இன்னும் நல்லா பிரயாசப்படுவேன், நல்லா நற்கிரியை செய்வேன், நல்லா இன்னும் பரிசுத்தத்தில் வளருவேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் அப்படி நடக்காது. அவங்க சொல்கிற காரணம் எனக்கு புரியுது, ஆனால் அது அப்படி போகாது. ரட்சிப்பு கொடுத்த நிச்சயம் ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா என்ன தெரியுமா ஆகும்? இது அப்படியே போச்சுன்னா சோர்வடைஞ்சிருவாங்க, சமாதானத்தெல்லாம் இழந்துருவாங்க, சந்தோஷத்தெல்லாம் இழந்துருவாங்க, நிம்மதியெல்லாம் இழந்துருவாங்க, ஒரு மோட்டிவேஷனே இருக்காது வாழ்கிறதுக்கு. ஏன்னா எப்போவுமே ஒரு டவுட், எப்போவுமே அப்படியே வாழணும்னு விரும்புகிறார் தேவன் நம்மளை? கிடையாதுங்க. ரட்சிப்பு குறித்த நிச்சயம் நமக்கு இருக்கணும்னு விரும்புகிறார். பைபிளில் ஒரு புஸ்தகமே இருக்குது தெரியுமா, 1 யோவான் எழுதப்பட்டது நோக்கம் என்ன தெரியுமா? நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்கன்றது நீங்களே தெரிஞ்சுக்கணும், உறுதியாகிக்கணும். வாசித்து பாருங்கள். நான் ஒரு சீரீஸ் கூட பேசியிருக்கேன், ரட்சிப்பின் நிச்சயம் என்ற ஒரு சீரீஸ் தலைப்பிலே பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நான் என்ன வலியுறுத்த விரும்புகிறேன், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையான்றது அந்த உறுதி அவருடைய உயிர்த்தெழுதல் தருது நமக்கு. வேதம் அப்படி போதிக்குது பாருங்க. உயிர்த்தெழுதல் அந்த உறுதியை தருது. ரோமர் 4 அவருடைய உயிர்த்தெழுதலை கவனிச்சாலே உயிர்த்தெழுதலினுடைய பயன் பாருங்க. உயிர்த்தெழுதலை ஃபோக்கஸ் பண்ணா, உயிர்த்தெழுதலுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டா நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற உறுதி அதிலிருந்து கிடைக்குது. 22 வாசிக்கிறேன். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் பற்றி பேசிட்டு வர்றாரு பவுல். சொல்கிறாரு, ஆபிரகாம் எப்படி நீதிமானம் எண்ணப்பட்டான், எப்போ தேவனால் நீதிமானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டான்? எல்லாத்தையும் செஞ்சு சாதிச்சு ஈசாக்க பலியிடுறேன்னு போன பிறகா, அல்லது விருத்த சேதனம் பண்ண பிறகா? கிடையாது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலே தேவன் ஆபிரகாமை நீதிமான் என்று ஏற்றுக்கொண்டார், அறிவிச்சார். எதை வச்சு அறிவிச்சார்? அவன் பெருசாக நற்கிரியை ஏதாவது செஞ்சானா? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தேவன் ஆபிரகாம்கிட்ட சில வாக்கு தத்தங்களை கொடுத்தாரு. அந்த வாக்கு தத்தத்தை அப்படியே நம்பிட்டான் அவன். தேவன் சொன்னதை நம்பினதுனால அது நிமித்தமாய் அவனை நீதிமானாக எண்ணி விட்டார். அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. 23 அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. அது அவன் 15:6 சொல்கிறாரு. 24 நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அதாவது ஆபிரகாம் வெறும் தேவனை நம்பி நீதிமான் ஆயிட்டான் அவருடைய பார்வையில். அதே போல் நாமளும் தேவனுடைய பார்வையில் அப்படி தான் நீதிமான் ஆகிறோம். நற்கிரியினால் கிடையாது, அவரை நம்பி
குறிப்பா என்னத்தை நம்பணும்? 24ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். ஆபிரகாம் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தை நம்பினா, நாம் என்னத்தை நம்பணும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பியவனவை விசுவாசிக்க வேண்டும். உயிர்த்தெழுதலை விசுவாசிக்க வேண்டும்ன்றாரு. இயேசு நமக்காக மரிச்சார், உயிரோட எழும்பினார்ன்றதை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். 25ஆம் வசனம், இப்போதான் பாயிண்ட்டுக்கு வரோம். 25 இதெல்லாம் முக்கியம். ஆனால் அப்போ தான் 25 புரிஞ்சுக்க முடியும். அவர் இயேசு நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அருமையாக அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் அப்படியே கனெக்ட் பண்ணுறார் பவுலிங்க. பாருங்க, ரெண்டுமே முக்கியன்றதை காமிக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். என்னங்க அர்த்தம்? என்ன சொல்றாரு? நாம பாவம் செஞ்சதுனால அவர் மரிக்கும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார், கொல்லப்படும்படி ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் சிலுவையில் மரிச்சார்? நான் பாவம் செஞ்சிட்டேன், நீங்க பாவம் செஞ்சிட்டீங்க. நம்முடைய பாவங்களுக்காக அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஏன் ஒப்பு கொடுக்கப்பட்டார் சிலுவையில்? நாம் பாவங்களை செஞ்சதுனால், நம்முடைய பாவங்களுக்காக. ஏன் உயிரோடு எழுப்பப்பட்டார்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டார்னா என்னங்க? எப்படி இதை புரிஞ்சுக்கிறது? எப்படி புரிஞ்சுக்கலாம்னா பாருங்க, நாம் எல்லாரும் பாவம் செஞ்சிட்டோம், ஏகமாய் கெட்டு போயிட்டோம். நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தும்படி தான் அவர் மரிச்சார். அதனால தான் மரிச்சார். ஏன் உயிரோடு எழும்பினார்? ஒரு நோக்கம் என்னன்னா, அவர் நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி முடிச்சிட்டார். இனி செலுத்துறதுக்கு வேற எதுவுமே இல்லை. செலுத்தி முடிச்சிட்டார். தேவன் அதையும் ஏற்றுக்கொண்டுட்டார். தேவன் திருப்தி ஆயிட்டாரு என்பதை காட்டும்படி, உலகத்துக்கே அறிவிக்கும்படி அவர் உயிரோட எழுப்பப்பட்டார். உயிரோட எழும்பினதே எப்படி இருக்குன்னா, பிதா வந்து இயேசுனுடைய மரணத்துக்கு மேல ஒரு முத்திரை குத்துன மாதிரி இருக்கு. அவருடைய மரணம் எல்லாத்தையும் சாதிக்க வேண்டியதை சாதிச்சிருச்சு. நம்முடைய பாவத்துக்கான கிரயத்தை செலுத்தி விட்டுருச்சு. இனி செலுத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பிதா எல்லாம் முடிந்ததுன்னு சொல்ற மாதிரி உயிர் தெழுந்தது. இயேசு உயிரோட எழும்பும் போது இது எப்படி இருக்குன்னா, பிதா வந்து எல்லாம் முடிஞ்சது, பேமெண்ட் கிளியர்டுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. இயேசு எல்லாம் முடிந்ததுன்னு சிலுவையிலே சொன்னார். ஆனால் உயிர்த்தெழுதல் மூலமாய் பிதா சொல்லுகிறார். The resurrection of Christ is the Father's seal on the completed work of Christ. இயேசு முடித்த வேலையின் மேலே பிதா முத்திரை குத்துற மாதிரி, இதை நான் ஏற்றுக்கொண்டுட்டேன், இது போதும், இதுக்கு மேலே செலுத்துறதுக்கு எதுவுமே இல்லை, முழுசாக செலுத்தப்பட்டுருச்சு, ஏற்றுக்கொண்டப்பட்டாச்சு. இனி அவர் பாதாளத்தில் அவர் மரித்து கிடக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. மரணம் அவரை பிடிச்சு கொள்ள முடியாது, அவரை ரிலீஸ் பண்ணி விட்டுருது. அவர் உயிரோடு எழும்புறார். ஆனால் அது என்னத்தை காண்பிக்குதான்? பவுல் சொல்றாரு, நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார்னா, நான் நீதிமான்றதுக்கு என்னங்க ப்ரூஃப்? அவர் உயிரோடு இருக்கிறார், அதான் ப்ரூஃப். நான் நீதிமான் எதை வச்சு சொல்றது? தேவன் என்ன பூர்ணமா ஏற்றுக்கொண்டுட்டாரா? அவர் உயிரோட எழுமுனது தான் ப்ரூஃப். அவர் உயிரோட எழுமுனது என்னத்தை காண்பிக்குது? செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சிட்டாரு, விலையை செலுத்திட்டாரு, இனி செலுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. பிதாவும் இதை ஏற்றுக்கொண்டுட்டாரு, நித்தியமா ஏற்றுக்கொண்டுட்டாரு என்பதை உலகத்துக்கே அறிவிப்பது தான் அந்த உயிர்த்தெழுதல். இட்ஸ் த பப்ளிக் டெக்ளரேஷன், ஃபாதர்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் த சன்ஸ் பேமெண்ட் ப்ரைஸ். எப்படி மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் கம்பைன் பண்ணுறாரு பாருங்க. அதாவது நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுக்குதுங்க. இந்த முத்திரை வந்து நிச்சயத்தை கொடுக்குதுல்ல. ஒரு லெட்டர் அஃபிஷியலான்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? எப்படி தெரியும்னா, கையெழுத்து இருக்கான்னு பார்ப்பீங்க. கையெழுத்து இல்லைன்னா தூக்கி போட்டுருவீங்க. என்ன லெட்டராக இதுன்னு வைங்க, கையெழுத்து வாங்கிட்டு வான்னு வைங்க. கையெழுத்து இருக்குது ஆனாலும் உங்களுக்கு நிச்சயம் இல்லைன்னா என்ன பார்ப்பீங்க? சீல் எங்கன்னு கேட்பீங்க. கையெழுத்து இருக்குது, சீல் எங்க? கம்பெனி சீல் எங்க? அப்போது இயேசு உயிரோட எழும்புனது வந்து பிதாவினுடைய சீல். முடிஞ்சிருச்சு, இது போதும், இது எனக்கு போதும்,
நீ எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சா இருந்தாலும், இயேசு உயிரோடு எழும்பிட்டார் பாரு, போதும். நீ அவரை நம்பினா உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருந்தது மட்டும் இல்லை, நீ நீதிமான், தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறாய். தேவன் உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறாரு. பிசாசு சில நேரம் நம்மளை குற்றப்படுத்துவான் பாருங்க. பழைய பாவத்தை வச்சு, பழைய வாழ்க்கையை வச்சு, கடந்த வாழ்க்கையை வச்சு மனசுக்கு கொண்டு வருவான். அதான் வெட்டியாக உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. முதல்ல சும்மா பண்ணாமல் சும்மா அப்படியே உட்காந்துட்டு இருந்தாலே இந்த பழைய இதெல்லாம் வரும். பத்தியா என்ன பண்ண மறந்துட்டியா வரும். சிலர் அப்படியே அதில் மூழ்கி போயிடுவாங்க. ஐயோ அப்படின்னு. சிலருக்கு டவுட்டு, இது பிசாசு பேசுகிறானா கடவுள் பேசுகிறாரா? சிலர் டவுட்டு கூட இல்லை, கடவுள் பேசுகிறாருன்னு எடுத்துக்கிறாங்க. ஏங்க, கடவுள் அப்படி நம்மளை குற்றப்படுத்துகிறவர் கிடையாது. கடவுள் நம்ம பாவத்தை உணர்த்தி அவருக்கு நேராக நடத்துவார். பிசாசு என்ன பண்ணுவான், குற்றப்படுத்தி கடவுளுக்கு இருந்து தூரமாக போக வைப்பான். அதிலே தெரிஞ்சிடும் இது பிசாசா கடவுளான்னு, ஆவியானவரான்னு. ஒருபோதும் ஆவியானவர் நம்மை கிறிஸ்துவிட்டிருந்து தூரமாய் நடத்தவே மாட்டார். ஒருவேளை பாவம் செஞ்சுட்டு அவன் உணர்த்துவார். அது நிமித்தமாக நீங்கள் கிறிஸ்துவிட்ட வருவீங்க. அதுதான் ஆவியானவருடைய செயல். ஆனால் நீங்கள் ஐயோ நான் இந்த பாவம் செஞ்சுட்டேன், அந்த பாவம் செஞ்சுட்டேன்னு இன்னும் தூரமாக போயிட்டே இருக்கிறீங்கன்னு வைங்க, கடவுள் நான் மன்னிக்க மாட்டார், ஐயோ நான் பெரிய அப்படின்னு போகிறீங்கன்னா அது பிசாசு செய்கிற வேலை. அவன் குற்றப்படுத்துகிற வேலையில் தான் இருக்கிறான். சில நேரம் நம்ம மைண்டே நம்மகிட்ட கேம் விளாடும். உன் பாவம்லாம் மன்னிக்கப்பட முடியுமா இதெல்லாம் அப்படின்னு. நம்ம என்ன பண்ணணும், அந்த நேரத்தில் உயிர்த்தெழுதலை சொல்லணும் பாருங்க. வாய் திறந்து நம்ம இந்த சத்தியத்தை நம்பணுன்றது மட்டும் இல்லை, வாய் திறந்து சொல்லணும். ரோமர் 8:34 பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? பவுல் சொல்றார், யார் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? பிசாசா, உலகமா, நானேவா? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தார். ஒருவேளை ஆக்கினை தீர்ப்பு கேட்ட எண்ணங்களா வருது, ஒரே குற்றமா இருக்குது. நீங்க விசுவாசி ஆயிட்டீங்க, நீங்க பாவத்தை அறிக்கை செஞ்சிட்டீங்க, தேவனே மன்னியோன்னு சொல்லிட்டீங்க, மனம் திரும்பிட்டீங்க, எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆனாலும் அப்படியே குற்ற உணர்வே இருந்துக்கிட்டே இருக்கு, ஒரு ஆக்கினை உணர்வே இருக்குது அப்படின்னா என்னங்க பண்ணணும்? நீங்கள் உங்களே பார்த்தே நீங்கள் இதை சொல்லிக்கணும். என்ன சொல்லிக்கணும்? கிறிஸ்துவே மரித்தவர். எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். ஆஹா, கேர்ஃபுல்லாக பாருங்க, எழுந்தும் இருக்கிறவர். எப்படி சொல்லியிருப்பார்னு எதிர்பார்த்திருப்போம்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்திருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல், அப்படி சொல்லியிருப்பார்னு எதிர்பார்ப்போம். ஆனால் எப்படி சொல்றார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர். அதை அண்டர்லைன் பண்ணி, எழுந்தும் இருக்கிறவர். ஏன் தெரியுமா சொல்றாரு? ஆங்கிலத்தை வாசித்து பாருங்க. ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, இட் இஸ் கிரைஸ்ட் ஜீசஸ் who died, more than that was raised to life. என்ன சொல்ல வராரு? யாரு நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? கிறிஸ்து நமக்காக மரிச்சாரு. அதுக்கு மேலையும் சொல்றேன் கேளு, கிறிஸ்து உயிரோடவும் எழுந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் மரிச்சது பத்தாதா? அதுக்கு மேல அவர் உயிர் தெழுந்தது பத்தாதா? இதுக்கு மேல நமக்கு ஏதாவது வேணும்னா இன்னும் சொல்றேன் கேளு, அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்ப யார் நம்மளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க முடியும்? நரகமே ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா கூட என்ன? பிசாசு சொன்ன என்ன? 1000 சத்தம் மனசுல கேட்டா என்ன? நானே என் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தா கூட என்ன? நான் கிறிஸ்துவை நம்புகிறேன், அவர் எனக்காக மரிச்சார், உயிரோட எழும்பி இருக்கிறார், இன்றைக்கும் எனக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாரு. 1000 சத்தம்லாம் கணக்கில் எடுக்கப்படாது. தேவனுடைய இயேசுடைய சத்தம் தான் கணக்கில் எடுக்கப்படும். நான் வாயை திறந்து சொல்லணும், நான் நம்புறோம். உயிர்த்தெழுதலை நம்ப அதிலிருந்து பயனடைவோம் பாருங்க. ஒரு உறுதியோட வாழ முடியும். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிற உறுதி, தேவன் நம்மளை ஏற்றுக்கொண்டிருக்கிறான்ற ஒரு உறுதி, நம்ம நீதிமானா இருக்கிறோன்ற உறுதி, ஒரு கில்ட்டி ஃபீலிங் இல்லாமல் வாழலாம். அதுதாங்க வாழ்க்கை. இந்த உறுதி கூட இல்லைன்னா என்னங்க வாழ்றது? நான் கேட்குறேன். பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கின்ற உறுதி கூட இல்லை, ரட்சிக்கப்பட்டிருக்கின்ற உறுதி கூட இல்லை, பரலோகம் போகிறன்ற உறுதி கூட இல்லை, அப்படின்னா என்னத்தங்க போய் வாழ்றது? நாளைக்கு எப்படிங்க வேலைக்கு போகிறது? என்ன வேலை செய்கிறது? அந்த வேலை எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு ரட்சிப்பை குறித்த உறுதி இல்லைன்னா திங்கள் இருந்து சனி வரை எப்படி அவங்க வாழ்க்கை இருக்கும் தெரியுமா? எதுவுமே உருப்படியாக இருக்காது. அப்படிதான், வேலையும் உருப்படியாக இருக்காது. எப்படி உருப்படியாக இருக்க முடியும்? கடவுள் நம்மளை ஏற்றுக்கொள்றான்ற உறுதியே இல்லைன்னா எல்லாமே கெட்டுதுங்க. இதை மேல இது பண்ணிடணும், செட்டில் பண்ணிடணும். என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இல்லையா? உயிர்த்தெழுதல் காண்பிக்குது, உங்களை ஏற்றுக்கொண்டுட்டார், முத்திரை குத்திட்டாரு,
இயேசு உயிரோடு இருக்கிறது தான் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்கன்றதுக்கு ப்ரூஃப். அவரே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே உங்களுக்காக வேண்டுதலும் செய்கிறவர். இதெல்லாம் நமக்கு ஒரு ரட்சிப்பு குறித்து உறுதி கொடுக்குது பாருங்க. அப்போ உயிர்த்தெழுதல்னால் நமக்கு என்ன பயன் சொல்லக்கூடாது, பயன் எவ்வளோ இருக்குது. ரட்சிப்பை சாத்தியமாக்குது, ரட்சிப்பை உறுதிப்படுத்துது, அதுவே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குது. மூணாவது, அவர் யார், அவர் என்ன செய்தார் என்பதை தெளிவுபடுத்துது, உறுதிப்படுத்துது உயிர்த்தெழுதல். ரெண்டாவது, நம்முடைய ரட்சிப்பை சாத்தியமாக்குது, உறுதிப்படுத்துது. மூணாவது, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு அது எவ்வளோ முக்கியம் அதை பாருங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு இயேசுடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றி, அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கையின் வெற்றிக்கு, நம்முடைய அன்றாட கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமாக இருக்கணும்னா அவருடைய உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையை பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும் பாருங்க. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? ரட்சிக்கப்பட்டோம், இப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்கிறோம். எப்படிப்பட்ட வாழ்க்கை? இயேசுவோட நாம் இணைக்கப்பட்டு அவரோட ஒன்றாய் சேர்ந்து வாழுகிற ஒரு வாழ்க்கை, அதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவத்துக்கும் மற்ற மதங்களுக்கும் மற்ற நம்பிக்கைகளுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இருக்குது. ரட்சிக்கப்படுற விதம்னு வந்தால் வித்தியாசம் இருக்குது. எல்லாரும் உலகமே என்ன சொல்லுது, நீ புண்ணியம் செஞ்சால் ரட்சிக்கப்படுவேன், நீ நல்லது செஞ்சால் ரட்சிக்கப்பட தேவனால் ஏற்றுக்கொள்ளப்படுவேன். பைபிள் மட்டும் என்ன சொல்லுது, நீ கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்படுகிறாய், இது கிரியையினால் உண்டானது அல்ல. எந்த மனுஷனும் பெருமை பாராட்ட முடியாது. அங்கேயே வித்தியாசம், ரட்சிக்கப்படுற விதத்திலே வித்தியாசம். அது மட்டும் இல்லை, அந்த வாழ்க்கையை வாழ்கிற விதமே வித்தியாசம் பாருங்க. நீங்கள் மற்ற ஒரு நம்பிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா பொதுவாக எப்படி இருக்கும்னா, எல்லா கொள்கையிலையும் எல்லா நம்பிக்கையிலையும் ஒரு பெரிய ஆள் இருப்பார். அவர் என்னைக்காவது வாழ்ந்துருப்பார், சூப்பராக ஏதாவது போச்சிருப்பார், வாழ்ந்து மரிச்சிருப்பார். அந்த மார்க்கத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் மரிச்சிட்டாரு, ஆனால் அவர் போதனை இருக்குது, அவர் போதனை எடுத்து ஃபாலோ பண்ணால் நம்மளும் நல்லா வாழலாம் அப்படின்வாங்க இல்லையா. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. இயேசு வாழ்ந்தாருங்க 2000 வருஷம் முன்னால், ஆனால் மரிச்சிட்டாரு, ஆனால் அவர் போதனை சூப்பருங்க, அதை எடுத்து ஃபாலோ பண்ணாலே அப்படியா சொல்கிறோம்? கிடையாது கிடையாது. போதனை சூப்பர், அவர் மாதிரி யாரும் போதிக்கலன்றது வேறு விஷயம். ஆனால் அவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, அவரை நம்பும்போது ரட்சிப்பே என்ன திரும்ப பண்ணுது. ஆக்சுவலாக நீங்கள் அவரை நம்பும்போது ரட்சிக்கப்படுறோம், மறுபடியும் பிறக்கிறோம். ஆனால் என்ன நடக்குது தெரியுமாங்க, அவரை நம்பும்போது அவரோட பர்மனெண்ட்டாக இணைக்கப்பட்டுடுறீங்க. நீங்கள் அவரை நம்பும்போது அவரோட பர்மனெண்ட்டாக ஜாயின் ஆயிடுறீங்க, அவரோட ஒன்றாயிடுறீங்க. அதனால தான் பைபிள் அதை விதவிதமாக சொல்லுது, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம், கிறிஸ்து நமக்குள்ளாக இருக்கிறார். பல விதத்தில் சொல்லுதில்ல, நாம் கிறிஸ்துவோட ஒரே ஆவியாக இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 6:17. இயேசுவும் விசுவாசியும் எப்படி இணைக்கப்பட்டிருக்காங்களாம்? ஒரே ஆவி. கணவனும் மனைவியும் எப்படி இணைக்கப்பட்டிருக்காங்க? ஒரே மாம்சம், ஒரே மாம்சம், மாம்சீக இணைப்பு. கிறிஸ்துக்கும் விசுவாசிக்கும் ஒரு ஆவிக்குரிய இணைப்பு. எல்லாம் சொல்லுங்க, ஒரே ஆவி. பல விதத்தில் பைபிள் இதை வர்ணிக்குது, நாம் எப்படி கிறிஸ்துவோட ஒன்றாயிட்டோன்னு. அவர் மணவாளன், நாம மன வாட்டி, அல்லது அவர் தலை, நாம சரீரம். அப்படியே ஜாயினாக இருக்கு பாருங்க, தலையும் சரீரம். கிறிஸ்து தலை, சபை சரீரம். அல்லது கிறிஸ்து திராட்சை செடி, நாம திராட்சை கொடி. இதெல்லாம் பாயிண்ட் என்ன, நம்ம அவரோட இணைக்கப்பட்டோம். இப்போ இந்த வாழ்க்கை எப்படி வாழ்கிறோம்னா, அவரோட இணைக்கப்பட்டதுனால அவருக்குள்ளாக அவர் மூலமாக எல்லாத்தையும் பெற்று வாழுகிறோம். அவரோட இணைக்கப்பட்டதுனால அவருடைய இதெல்லாம் என்னுடையது. அப்படிதான் ஒவ்வொரு நாளும் அவரை நம்பி அவரிடத்திலிருந்து எனக்கு வேண்டியது எல்லாத்தையும் பெற்று நான் வாழ்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. என்னத்தையோ ரூல்ஸை ஃபாலோ பண்ணி வாழ்கிற வாழ்க்கை கிடையாது. இந்த டீச்சிங்ஸை நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன், அது வெறும் டீச்சிங் கிடையாது. அவரோட இணைக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் அந்த திராட்சை கொடி எப்படி அந்த செடியிலிருந்து வர்ற அந்த நியூட்ரிஷன், அந்த ஊட்டச்சத்து இல்லையா, அதை பெற்று தானே கனி தருது, அதை பெற்று தானே அது இருக்குது. அது போல் ஒவ்வொரு நாளும் அவரிடத்திலிருந்து நான் வேண்டியதெல்லாம் பெற்று, பலனை, ஞானத்தை, அன்பை எல்லாத்தையுமே அவரிடத்திலிருந்து பெற்று வாழ்கிறது தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. இதையே சிலர் புரிஞ்சுக்கல. இதெல்லாம் ஏன் சொன்னேன், இப்போ அவரோட நான் இணைக்கப்பட்டிருக்கேன்னா அவருடைய வல்லமை என்னுடையது, அவரோட நான் இணைக்கப்பட்டிருக்கேன்னா அவருடைய ஞானம் என்னுடையது, அவரோட இணைக்கப்பட்டிருக்கேன்னா அவருடைய சமாதானம் என்னுடையது. அப்படி தானேங்க. அவர் மணவாளன், நாம மன வாட்டி. புருஷனுக்கு சொந்தமானதெல்லாம் மனைவிக்கு சொந்தம் தானேங்க, இல்லையா?
இல்லை என் சம்பளம் உன் சம்பளம்னு இருக்கா? சிலர் அது மாதிரி இருக்கிறாங்க. என் சம்பளம் உன் சம்பளம், நீ என்ன கேட்காத நான் உன்னை கேட்க மாட்டேன். இந்த மாதிரி இருக்கிறாங்கன்னு முதலே தெரிஞ்சா ஒன்று அவங்கள சரிப்படுத்தணும் முதலே, இல்லைன்னா தூரமாக இருந்துக்கணுங்க. திருமண வாழ்க்கையே அது. திருமண வாழ்க்கைன்னா 2 பேர் ஒன்றாகிறது தாங்க திருமண வாழ்க்கை. என்னுடையது தனி, உன்னுடையது. அப்போ என்னத்துக்கு திருமணம்? அப்படிப்பட்ட வாழ்க்கையே அது. ரொம்ப புத்திசாலிதானான்னு நினைப்பு ஜனங்களுக்கு. ஏன் திருமணத்தை தேவன் நியமித்திருக்கிறார் தெரியுமா? ஏன் இப்படி 2 பேர் ஒன்றா ஆகணும்னு நியமித்து விட்டார், செட்டப் பண்ணி விட்டார்னா, இதன் மூலமாய் சுவிசேஷத்தை நாம பிரதிபலிக்கணும். we have to reenact the gospel. சுவிசேஷத்தை திரும்ப நடத்தி காட்டணும். இயேசுக்கும் சபைக்கும் இருக்கிற அந்த இணைப்பை உலகத்துக்கு முன்பாக வெளிப்படுத்தணுங்க. அதனால தான் திருமணத்தை இப்படி செட்டப் பண்ணிட்டாரு. நல்ல வேளை இயேசு நம்மளை பார்த்து சொல்ல என் சம்பளம் உன் சம்பளம்னு சொல்லியிருந்தா நரகம் தான் நமக்கு. நாம் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் சம்பளத்தை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிதான் திருமணம் இருக்கணும். திருமணம் அதை காட்டுறதுக்குன்னே இருக்கு. என்னுடையதெல்லாம் உன்னுடையது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்னன்னா, அவரோட இப்படி இணைக்கப்பட்டு ஒரு ஆவிக்குரிய திருமணம் மாதிரி இணைக்கப்பட்டு அதன் வழியா அவர்கிட்ட எல்லாத்தையும் பெற்று வாழ்றது. அப்போ ஒவ்வொரு நாளும் எனக்கு எந்த குறையும் இல்லை. எனக்கு என்ன குறையோ நான் அவரை சார்ந்து கொள்றேன், அவரை நம்புறேன், அவரை நம்பி நம்பி பலத்தை பெற்றுக்கொள்றேன், ஞானத்தை பெற்று. அதனால தான் பவுல் பேசுறதெல்லாம் அப்படி இருக்கும் பாருங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துனால் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு. அதை சில நேரம் நீங்கள் நாம எப்படி கற்பனை செய்வோம்? ஒரு சாம்பியன் ரேசர் ஓடுறப்போ என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவார்னு நீங்கள் நினைக்கலாம். ஜெயிலில் உட்காந்துட்டு எழுதினார். அதை ஜெயிலில் உட்காந்து எழுதுறாரு. எல்லாமே என்னால் செய்ய முடியும், எதையும் என்னால் மேற்கொள்ள முடியும், எதுவும் என்னை சோர்வடைய வைக்க முடியாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நான் கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்கிறேன். அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரு பவரோட வாழ்றது, ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு தைரியத்தோட வாழ்றது. என்ன நடந்தாலும் சோர்வடைகிறது இல்லை. ஞானம் வேணுமா? கிறிஸ்துவனுடைய சிந்தை நமக்கு இருக்குன்னு சொல்றார் பவுல். 1 கொரிந்தியர் 2:16 கொஞ்சம் திமிரா பேசுற மாதிரி தெரியுது சிலருக்கு. அது கிறிஸ்துவோடைய சிந்தை எங்க நமக்கு இருக்குங்க? ஆனா சொல்றாரு பவுல், கிறிஸ்துவோடைய சிந்தை நமக்கு இருக்கு. எப்படி அப்படி சொல்றாருன்னா, கிறிஸ்துவ நானும் ஒண்ணுப்பா, எனக்கு என்ன குறைய நான் அவர்கிட்ட பெற்றுக்கொள்றேன். இதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்துவோட நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். அவர் ஒவ்வொரு நாளும் எனக்கு வேண்டியதை தராரு, என்னை நடத்துறாரு, என் கூடவே இருக்கிறாரு. நான் இங்க போனா வராரு, இங்க போனா வராரு, இங்க போனா வராரு. சயமீஸ் ட்வின்ஸ் மாதிரி அவர் என்னோடவே இருக்கிறாரு. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். நான் கேட்குறேன், உயிர்த்தெழுதல் இல்லைன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமா? அவர் அன்னைக்கே செத்துட்டு அதுக்கப்புறம் உயிரோட எழும்பலன்னா இதெல்லாமே சும்மா ஆயிடுங்க. ஆனால் இதெல்லாம் சும்மா கிடையாது. அவர் உயிரோடு எழும்பினார், இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார், இன்றைக்கும் நம்மோட இணைக்கப்பட்டிருக்கார், என்றைக்கும் நம்மோட இணைக்கப்பட்டிருக்கிறார். நம்ம தைரியத்தோட வாழலாம், பவரோட வாழலாம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு பவரோட வாழப்பட வேண்டியதுங்க. உயிர்த்தெழுதல் உண்மையிலே நாம நம்பணும்னா, அவர் உயிரோடு இருக்கிறார், அவர் இப்போ என்னோட இருக்கிறார், என்னோட இணைக்கப்பட்டிருக்கார் உணர்வோட ஒவ்வொரு நாளும் வாழ்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன வந்தாலும் சோர்வடைய மாட்டோம், தைரியமா சந்திப்போம், மேற்கொள்வோம். கிறிஸ்து இருக்கார்ல, என் கை என்னோட கனெக்டடா இருக்கிறத விட அவர் என்னோட இன்னும் க்ளோஸா கனெக்டடா இருக்காரு. கை கால்லாம் போலாம் ஒருவேளை, ஆனா அவர் என்கிட்ட பிரிக்கப்படவே, என்ன அவர்கிட்ட பிரிக்கவே முடியாது. அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் தலை வெட்டப்பட்டதுன்றாங்க பாருங்க. அப்படிதான் மரிச்சாருன்னு கிறிஸ்தவ பாரம்பரியம் சொல்லுது. தலையை வெட்டினாங்களாம். அந்த நேரத்தில் அவர் என்ன நினைச்சிருப்பாருன்னு எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் எழுதுனதை வச்சு சொல்ல முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இருந்தால் அவருக்காக வாழ்கிறேன், இல்லைன்னா அவரோட போய் இருக்கிறேன். ஏன்னா எப்போவுமே நானும் அவரும் இப்படி மரிச்சா இன்னும் அவரோட இன்னும் க்ளோஸ் ஆகிடுவேன் போன்றாரு. உயிர்த்தெழுதல் உணர்வு. இதெல்லாம் சொல்கிறப்போ நீங்கள் நினைக்கிறீங்களா பவுல் ஒரு செத்த கிறிஸ்துவ மனதில் வச்சுருக்காருன்னு? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவ நாள் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுனா, உயிரோட ஆளுகிற கிறிஸ்துவ தான் மனதில் வச்சிருக்கிறார். என்னை இப்போவே பலப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அவர் இருக்கிறதுனால பார்த்துக்கலாம். அப்போ
இப்படிப்பட்ட வாழ்க்கை தாங்க சாத்தியம் உங்களுக்கு. This is the kind of life that is possible for a believer who believes in the resurrection. உயிர்த்தெழுதலை நம்புகிற ஒரு விசுவாசி இப்படிப்பட்ட வாழ்க்கை சாத்தியங்க. நம்ம எப்பவுமே இப்படி வாழ்றது இல்லை, அதுதான் உண்மையானா. அவர் என்னமோ உயிரோட எழும்பாதது போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உயிரோட எழும்பிட்டாருன்னு தெரியும், நம்புகிறோம். கேட்டால் கூட நம்புறீங்களான்னு டிக்கு போட சொன்னால் டிக்கு போட்டுருவோம். ஆனால் அவர் உயிரோட எழும்பாதது போல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் சில நேரம். அவர் இன்றைக்கு நம்மோட இருக்கிறார், உள்ளாக இருக்கிறார் என்ற அந்த உணர்வு இல்லாமல் சில நேரம் வாழறோம். அதனால தான் சில நேரம் நாம் பவரோடு வாழ்கிறதில்லை, ஒரு தைரியத்தோடு வாழ்கிறதில்லை. பாவத்தின் மீது பவர்லாம் பாருங்கள், வேதம் அருமையாக போதிக்குது. கிறிஸ்து உயிரோடு எழும்பிட்டார்ன்ற ஒரு உணர்வோடு வாழ்ந்தோன்னா பாவத்தெல்லாம் அதிகமாக மேற்கொண்டு பரிசுத்தத்தில் வளருவோம் பாருங்கள். ஏன் அந்த உணர்வோடு வாழ்கிறதில்லை? பல காரணம் இருக்குது. நீ என்னில் நிலைத்திருந்தா, நான் உன்னில் நிலைத்திருந்தா நீ அதிக கனி கொடுப்பாயின்னு இயேசு சொல்லிட்டார். அப்போ நாம் செய்கிறதுக்கு ஏதோ ஒன்று இருக்குல்ல. அதனால தான் இந்த உயிர்த்தெழுதலை கவனிக்கணும் பாருங்கள். நாம் இந்த பாவத்தின் மேல் பவரோடு வாழ்கிறது, அதுலேயும் உயிர்த்தெழுதலை தான் வேதம் கொண்டு வருது. பாவத்தை மேற்கொள்றதுக்கான பவர், மோட்டிவேஷன் எல்லாம் உயிர்த்தெழுதலை வச்சு தான் பைபிள் போதிக்குது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்க போகிறதில்ல, நீங்கள் போய் வாசித்து பாருங்கள். ரோமர் 6:2-3-4 வாசித்தீங்கன்னா பவுல் என்ன சொல்கிறாரு? அப்போ தான் அதுக்கு முன்னால் தான் என்ன சொல்லிட்டு வந்திருக்கிறாரு? பாவம் பெருகிற இடத்துல கிருபை அதிகமாய் பெருகும்னு 5ஆம் அதிகாரத்தில் சொல்லி கொஞ்சம் கிருபை ஓவராக பேசிட்ட பிறகு 6ஆம் அதிகாரத்தில் அவரே கேள்வி எழுப்புறார். இப்போ நான் இப்படி சொன்னதுனால அதிகமாக பாவம் செய்யலாமா? அப்புறம் 2ஆம் வசனத்தில் அவரே கண்டிக்கிறார். அது எப்படி நீ அப்படி நினைக்கலாம், எப்படி அது மாதிரி கேட்கலாம், உனக்கு தெரியாதா, உன் ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் தெரியாதான்றாரு. ரோமர் 6:3-4 வாசித்து பாருங்க. நீ ஞானஸ்நானம் பெறும்போது அந்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்னது உனக்கு யாரும் போதிக்கலையா? ஞானஸ்நானத்தின் அர்த்தம் போதிக்கலையா? ஞானஸ்நானம் என்னன்னா அது ஒரு அடையாளம். நீ கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டிருக்க என்பதற்கு அடையாளம். எந்த அளவுக்கு இணைக்கப்பட்டிருக்கனா அவருடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலோட இணைக்கப்பட்டிருக்க. ஞானஸ்நானம் என்னத்தை காண்பிக்குது? நீ அவரோட மரிச்ச, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிரோட எழும்பி விட்ட. அவருக்கு நடந்ததெல்லாம் உனக்கும் நடந்துருச்சு. அவர் தான் மரிச்சாருன்னு நினைச்சியா? அவர் தான் உயிர்த்தெழுந்தாருன்னு நினைச்சா? நீ கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டல்ல, நீ ரட்சிக்கப்பட்டல்ல. இப்போ ஞானஸ்நானம் எடுக்கிறப்போ என்ன யாரும் உனக்கு போதிக்கலையான்னு கேட்குறாரு. டு யூ நாட் நோ? உனக்கு தெரியாதா ஞானஸ்நானத்துடைய அர்த்தம் என்னங்க? அர்த்தம் நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறப்ப சொல்லுவோம், ஞானஸ்நானம் வந்து ஒரு அடையாளங்க. பெரிய பெரிய சத்தியங்களை அடையாளப்படுத்தி காண்பிக்குது. என்ன மாதிரி சத்தியம்? தண்ணிக்குள்ளே போகிறப்போ அது கிறிஸ்துவோட நீங்கள் மறிச்சிட்டீங்கன்றதை காண்பிக்குது. தண்ணிக்குள்ளே போயிடுறீங்க பாருங்கள், தண்ணி உங்கள் உச்சந்தலையை கவர் பண்ணிட்டு பாருங்கள், அது என்ன காண்பிக்குது? நீங்கள் கிறிஸ்துவோட அடக்கம் பண்ணப்பட்டீங்கன்னு காண்பிக்குது. வெளியே வரைங்க பாருங்கள், தண்ணிக்கு வெளியே அது என்ன காண்பிக்குது? எப்படி புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஆனால் சொல்கிறேன், கல்லறைக்குள்ளாக வைக்கப்பட்ட கிறிஸ்துவுக்கும் 3ஆம் நாள் கல்லறைக்கு வெளியாய் வந்த கிறிஸ்துவுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரே ஆள் தான், ஆனால் மகிமையான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் பிரவேசித்து விட்டார். அது போல தண்ணிக்குள்ளே போன ஆளுக்கும் தண்ணிக்கு வெளியே வந்த ஆளுக்கும் பெரிய வித்தியாசம். பழைய வாழ்க்கை முடிந்து போயிடுச்சு, நீ கிறிஸ்துவோட இணைக்கப்பட்டாய். இப்போ நீ ஒரு புது மனுஷன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியா இருக்கிறான். பழையவெல்லாம் ஒளிந்து போயினா எல்லாம் புதிதாயினன்றதை அவன் ஞானஸ்தானம் உனக்கு போதிச்சுதேப்பா. டிராமா போட்டு காமிச்சாரு, என்ன புரியலையான்றாரு. நீ எப்படி பேசலாம் அதிகமாக பாவம் செஞ்சா அதிகமாக கிருபை கிடைக்குமான்னு? நீ புதிய மனுஷன் ஆயிட்ட. இப்போ என்ன கல்லறைக்குள்ள இருந்த மனுஷனா நீன்றாரு? உயிரோட எழும்பின மனுஷன் தானே, தண்ணிக்கு வெளியே வந்த மனுஷன் தானே, நீனு புதிய மனுஷன் தானே. அப்போ என்ன என்ன அந்த பழைய புத்தி உனக்கு? பழைய வாழ்க்கைக்கு போயிடலாம் ஏன் யோசிக்கிற? உனக்கு ஒரு புதிய ஒரு பவர் இருக்கு. இயேசுவோட நீ உயிரோட எழுப்பப்பட்ட. இதை மற்ற இடங்கள்லாம் சொல்றாரு இல்லையா? எபேசியர் 1:2 சொல்றாரு, நாம பாவத்தில் மரித்து கிடந்தோம். எபேசியர் 1:1-4 வாசித்தீங்கன்னா, அப்புறம் 4ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அவருடைய இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தின் நிமித்தமாய் நம்மை மரித்தோரிலிருந்து இயேசுவோட எழுப்பினார். எழுப்பினது மட்டும் இல்லாமல் உன்னதத்தில் இயேசுவோட உட்கார வைத்திருக்கிறார். இதுதான் ரட்சிப்பு. நாங்கள் ரட்சிப்பே எப்படி விவரிக்கிறாரு? மருத்துவர்லேருந்து உயிரோட எழும்புறது தான் ரட்சிப்புன்றாரு.
நீ முன்ன மரிச்சு கிடந்த, இப்போ உயிரோட எழும்பிட்ட, இயேசுவோட உன்னையும் சேர்த்து எழுப்பிட்டார். ஆவிக்குரிய ஒரு உயிர்த்தெழுதல் உனக்கு ஏற்கனவே நடந்துருச்சு. வருங்காலத்தில் சரீர உயிர்த்தெழுதல் வரப்போகுது. ஒரு பவர் உனக்கு இருக்கு. இப்போ ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிச்சிட்ட, புதிய ஒரு பவர், ஒரு புதிய மோட்டிவேஷன், ஒரு புதிய லக்கு. கொலோசியர் 3 சொல்றாரு, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், சொல்லுங்க, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால். உண்டா? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அந்த கீழானவைகளை நாடிட்டு இருக்காத, மேலானவையை நாடு அப்படின்றாரு. ஏனென்றால் 3ஆம் வசனம், நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட தேவனுக்குள் மறைந்திருக்கிறது சொல்லிட்டு போறாரு பாருங்க. அதுக்கப்புறம் 5ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ கிறிஸ்துவோட உயிரோட எழும்பிட்ட, அப்ப நீ மேலான விதத்தில் சிந்திக்கணும். இந்த கீழான இந்த அசுத்தமான காரியங்கள்லாம் உன் வாழ்க்கையிலேருந்து ஒழிக்கணும் அப்படின்றாரு. 5ஆம் வசனம்லாம் வாசித்தீங்கன்னா, 8ஆம் வசனம்லாம் வாசித்தீங்கன்னா, ஒரு பவர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதுக்கான, பாவத்தை மேற்கொள்றதுக்கு, பரிசுத்தமாக வாழ்றதுக்கு ஒரு பவரை தருது உயிர்த்தெழுதல். அதனுடைய உணர்வோட வாழ்ந்தீங்கன்னா ஒரு வேற விதமான ஒரு பவர் இருக்கும். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு முன்னேறுகிற வாழ்க்கை, மாறிக்கொண்டே போகிற வாழ்க்கை, பவரோட பாவத்தை மேற்கொண்டு தேவனுக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை. கிறிஸ்தவ ஊழியத்திலையும் ஒரு பவர் கிடைக்குது. நான் கேட்குறேன், இயேசு உயிரோட எழும்பலைன்னா கிறிஸ்தவ ஊழியத்தில் பவர் இருக்குமா? இன்னைக்கு கிறிஸ்தவ ஊழியத்தில் பவர் இருக்குமா? உண்மையான பவர் இருக்குமா? இயேசு உயிரோட எழும்பலைன்னா நாம் ஏதாவது ரொம்ப ஐடியாவா பேச்சு திறமை நிறைய பேர்கிட்ட இருக்கு. சிலர்லாம் சூப்பராக பேசுவாங்க. ஐடியாஸும் சிலர்கிட்டலாம் நல்ல நல்ல ஐடியாஸ் இருக்கு. கிறிஸ்தவ பிரசங்கம் அதையும் தாண்டிது. நல்ல ஐடியாஸ் நல்ல விதத்தில் சொல்லப்படுறது மட்டும் இல்லை, அது பவரோட செய்யப்படுது. இந்த வசனத்துக்கு ஒரு பவர் இருக்கு. எங்கேருந்து வருது பவர்? ஏசு உயிரோட இல்லைன்னா நான் கேட்குறேன், இந்த கிறிஸ்தவ ஊழியத்துக்கோ எந்த கிறிஸ்தவ ஊழியத்துக்கோ ஒரு பவர் இருக்க முடியுமான்னு கேட்குறேன். இந்த வார்த்தைகள், இந்த பிரசங்கம் ஒரு ஆளை உண்மையிலே பலப்படுத்த முடியுமா? மாற்ற முடியுமா? கிறிஸ்தவ ஊழியத்தில் அற்புதம் அடையாளம் நடக்குமா? இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா, இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறார். அவருடைய நாமத்தை நாங்கள் எடுத்து பிரஸ்தாபிக்கும் போது அவர் அங்கே அற்புதம் அடையாளத்தினால் உறுதிப்படுத்துகிறார். உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்கள்லாம் நடந்திருக்கா, நடக்கலையா? கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த வெற்றிக்கு உயிர்த்தெழுதல் எவ்வளோ முக்கியம். அது இல்லைன்னா நான் கேட்குறேன், ஒன்றும் இல்லை, சிம்பிளாக யோசிங்க, ரொம்ப சிம்பிளாகவே யோசிச்சு பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க, திடீர்னு ஒரு பிரச்சனை, திடீர்னு எங்கேருந்து வருதுன்னு தெரில, உயிருக்கே ஆபத்துன்ற மாதிரி பிரச்சனை. அந்த நேரத்தில் அவங்க வாயிலிருந்து ஒரே ஒரு வார்த்தை தான் வந்துதான், இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு தான் சொல்ல முடியும். வேற இயேசுவே என்னன்னு கூட சொல்ல முடியல அவங்களால. இயேசுவே இயேசுவே இயேசுவேன்னு தான். அவர் உயிரோடு இல்லைன்னா அதெல்லாம் சொல்லி பிரயோஜனமே கிடையாதுங்க. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிறதுனால அந்த ஒரு வார்த்தையே உங்களை பிரச்சனையிலேருந்து மீள செஞ்சிடும். அந்த ஒரு வார்த்தையே, இயேசுவே அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் அங்கே உதவுவார், ரட்சிப்பார், விடுவிப்பார். அவருடைய நாமத்தை விசுவாசத்தோட உச்சரிச்சாலே அதுக்கு ஒரு பெரிய ஒரு வல்லமை ஏன் இருக்குன்னா, அவர் உயிர் தெழுந்தார், உயிரோட இருக்கிறார். அப்போ அவர் உயிர் தெழுந்தார் நம்புறது எவ்வளோ முக்கியம் பாருங்க. அவர் உயிர் தெழுந்தார்னு உறுதியாக நம்பலன்னா அந்த நேரத்தில் இயேசுவேன்னு வார்த்தை வராது இல்லையா? அவர் என்னோடவே இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார், இன்றைக்கும் அப்படி, அன்னைக்கு சிலுவையில் மட்டும் இல்லை, இன்றைக்கு அப்படி அப்படின்னு நம்பலனா அந்த வார்த்தை வராதுங்க. எல்லாருக்கும் ஒன்றும் வராதுங்க. மற்றவர்களுக்கு வேற வார்த்தை வரும், ஐயோ போச்சே, எல்லாம் போச்சேன்னுவாங்க. நாம் அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை, இயேசுவேன்னு சொல்லுகிற கூட்டம். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறார், சகலத்தையும் ஆளுகிறார், நம்முடைய உதவிக்கு வருவார், நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக இருக்கிறார், எப்போவுமே நம்முடைய பிரசன்னமாய் இருக்கிறார். உலக முடிவு பரியந்தம் நான் உன்னுடனே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார்.
அவருடைய அன்பை இன்றைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். அந்த சிலுவையில் அவர் அன்பு காமிச்சார்ன்றது மட்டும் இல்லை, அதே நபர் இன்றைக்கு அதே விதமான அன்பை, அதே அளவு அன்பை பல விதங்களில் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார். இதிலிருந்து நாம் பயனடையணும்னா நாம் நம்பணுங்க. எல்லாம் சொல்லுங்கள், நம்பணும். என்னத்தை நம்பணும்? உயிர்த்தெழுதலை நம்பணும். அவர் உயிரோடு இருக்கிறான்றதை நம்பணும். அவர் சகலத்தையும் வீட்டை ஆளுகிறார் நம்பணும். அவர் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளாக இருக்கிறார், நாம் அவரோடு இணைக்கப்பட்டிருக்கிறோம். இதெல்லாம் நம்பணும். பாருங்கள், இதுக்கு எல்லாமே உயிர்த்தெழுதல் அடிப்படையாக இருக்குது. அதை நம்ப தான் நாம் பயனடைய முடியும். நம்ப தான் பயனடைய முடியும். வெறும் அவர் உயிர்த்தெழுதனால யாரும் ஆட்டோமேட்டிக்காக ரட்சிக்கப்படுறதில்லை. அவர் உயிர்த்தெழுந்தான்றதை நம்பும்போது ரட்சிக்கப்படுகிறார்கள். இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க? அவர் உயிர்த்தெழுந்தான்னு நம்புறீங்களா? அது நிமித்தமாக ரட்சிக்கப்பட்டீங்களா? பாவ மன்னிப்பு பெற்றீங்களா? நீதிமானாக்கப்பட்டீங்களா? தேவன் உங்களை மனமார்ந்து ஏற்றுக்கொள்கிறார், உங்களை முழுசாக ஏற்றுக்கொள்கிறார் என்ற ஒரு உறுதி உங்களுக்கு இருக்கா? தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார்ன்ற ஒரு உறுதி இருக்கா? உங்களுக்காக உயிரை கொடுத்த தெய்வம் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், உங்களுக்காக எதையும் செய்வார்ன்ற ஒரு நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? ஒருவேளை இங்கெல்லாம் நம்பிக்கை குறைவாக இருந்ததுன்னா எங்கே குறைவாக இருக்கலாம்? உயிர்த்தெழுதல் மேலேயே நம்பிக்கை குறைவாக இருக்கலாம். அதுதான் அஸ்திபாரம். பில்டிங் வீக்காக இருந்துச்சா அஸ்திபாரத்தில் ஏதோ ஒரு இடத்துல வீக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் உயிர்த்தெழுதலை கவனிக்கணும். அதனால தான் நம்ம அடுத்த வாரம் அதற்கான ஆதாரங்களை பார்க்க போகிறோம். அதற்கான நம்பிக்கையை நம்ம எப்படி பலப்படுத்தலாம் என்பதை பார்க்க போகிறோம். அதை பலப்படுத்திட்டோன்னு வைங்க, உயிர்த்தெழுதல் மேலே இருக்க நம்பிக்கையை பலப்படுத்திட்டோன்னு வைங்க, உண்மையிலே அவர் உயிரோட எழும்பிட்டார், இன்றைக்கு இருக்கிறார், சகலத்தை ஆளுகிறார், என்னோட இருக்கிறார், நம்பிக்கை வந்துருச்சுன்னா எதையும் வேணால் நீங்கள் சந்திச்சிடலாம், எதையும் மேற்கொண்டுடலாம். உலகத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் பெருசே கிடையாதுங்க. இயேசு உயிர்த்தெழுந்துட்டார், இன்றைக்கு உங்களோட இருக்கிறார்ன்ற ஒரு நம்பிக்கை தாங்க இருக்கணும் உங்களுக்கு. அது உண்மை. அது உண்மைன்றதை நீங்கள் கன்வின்ஸ் ஆனாங்க தான் நம்புவீங்க. நம்பிட்டீங்கன்னா போதும், எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். எல்லோரும் எழுந்து நிற்போம். ஒருவேளை உங்களுக்கு அந்த நம்பிக்கை குறைவாக இருந்ததுன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகேங்க, இப்படி இருந்தால் நல்லா இருக்குங்க, எனக்கும் நல்ல ஒரு பவரோடு வாழ்ந்தால் நல்லாயிருக்கும், இயேசுனுடைய பவரோடு, இயேசுனுடைய ஞானத்தோடு, இயேசுனுடைய ஒத்தாசை ஒவ்வொரு நாளும் இருந்து இப்படி வாழ்ந்தால் நல்லா இருக்குங்க, ஆனால் எனக்கு நம்புறது அவ்வளோ வரமாட்டேங்குதுங்க, என்ன கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா ஜெபம் பண்ணுங்க. இப்போவே, ஆண்டவரே இது உண்மையான்னு எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு சில சந்தேகம் இருக்குன்னு வெளிப்படி அவர்கிட்ட சொல்லுங்கள். நம்ப விரும்புகிறேன், உண்மையாக இருந்தால் நம்ப விரும்புகிறேன், உண்மையான்னு எனக்கு வெளிப்படுத்தும்னு சொல்லுங்கள். மற்றவர்கள் நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் மரித்தீர்ன்றது மட்டும் இல்லை, உயிரோடு இருக்கிறீர், இன்றைக்கும் என்றென்றைக்கும் உயிரோட இருப்பீர். இது எங்களுக்கு இன்றைக்கே பெரிய விதத்தில் உதவுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு மட்டும் இல்லை, என்றென்றைக்கும் இதிலிருந்து எங்களுக்கு பெரிய பயன் கிடைக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த சத்தியத்துக்குள்ளாக நடத்தும் ஆண்டவரே, மெய் நம்பிக்கையை பலப்படுத்தும், ஸ்திரப்படுத்தும் ஆண்டவரே. தொடர்ந்து உடைய ஜனங்களுடைய தேவைகளை சந்தியும். அவர்கள் நோக்கி கூப்பிடும்போது நீர் பதில் அளிக்கிற தேவன் என்பதை நிரூபித்து காண்பியும். நீர் உயிரோடு இருக்கிறீர் என்பது அப்படி அவர்கள் புரிஞ்சு கொள்ளட்டும் ஆண்டவரே. எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்முடைய இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக, ஆமென்.